Walkman. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு வாக் மங்க். ரிப்பீட்டட் லிசனர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தேங்க்யூ. சீசன் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற டாபிக் எல்லாமே வந்து ரியாலிட்டி, அப்புறமேட்டுக்கு வந்துட்டு எஸ்கேப்பிங் த ரியாலிட்டி, அப்புறம் வந்து ஆர்ட் ஃபார்ம்னு இப்படியே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஐ டென்ட் பிளான், ஐ நெவர் பிளான் மை பாட்காஸ்ட், மோஸ்ட் ஆஃப் யூ நோ தட். ஸோ ஆர்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணோம், ஆர்ட்லேருந்து அனிமீஸ், ஜாப்பனீஸ் கல்ச்சர்னு பேசிகிட்டு இருக்கும்போது வி ஸ்டக் இன் டு ஹவ் வி ஆர் எஸ்கேப்பிங் டு ரியாலிட்டி. கேமிங் பற்றி லாஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் நான் பேசியிருந்தேன். ஸோ தெர் வேர் அ குட் ரெஸ்பான்சஸ் டு மை பாட்காஸ்ட். நிறைய லிசன்ஸ் போயிருக்கு, ப்ளேஸ் போயிருக்கு. அதுக்கு முதல்ல தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் பர்டிகுலர் பாட்காஸ்ட், இந்த பாட்காஸ்ட்டை பற்றின ப்ரீஃப் நான் முதலே சொல்லிடுறேன். இந்த பாட்காஸ்ட் வந்துட்டு இட் மே பி அ ட்ரிகரிங் ஃபேக்டர் டு த லிசனர்ஸ், நாட் எவ்ரி ஒன் who really have a problem with their esteem. தங்களுடைய தன்னம்பிக்கை சார்ந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற நபர்களுக்கு இது ட்ரிகரிங் ஃபேக்டராக கூட இருக்கலாம். ஸோ ஐ எம் அட்வைசிங் தெம் டு நாட் டு லிசன் டு திஸ் ஓப்பன்லி. ஐம் சேயிங் தட். பட் ஓகே, ஐ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் தோஸ் திங்னு ரெடியாக இருக்கிறவங்க வாங்க. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு ஒரு எப்பவுமே வந்துட்டு வி லுக் ஃபார் என்ன சொல்கிறது, கவுன்சிலிங் இன் சோஷியல் மீடியா. ஸோ அது மாதிரி மாட்டிக்காதீங்க. இது வந்து அந்த மாதிரி ஆக சான்ஸ் நிறையா இருக்குது இந்த டாக் போக போக. ஏன்னா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய அதிகமாக புழங்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே நம்ம நிறைய பேர் நம்ம வந்து நம்ம எஸ்டீம் லோ எஸ்டீம்லேயும் இருக்கோம், ஹை எஸ்டீம்லேயும் சில பேர் இருக்காங்க. பட் லோ எஸ்டீம் கேசஸ் பீப்புள் வந்துட்டு அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி கூட இது கனெக்ட் ஆகலாம். ஸோ ஐ எம் நாட் மென்ஷனிங் எனி ஒன் இன் எனி பர்சன்ஸ் நேம். ஸோ இஃப் யூ ஆர் affected by such issues which I'm going to discuss in this podcast, please turn off this podcast and go, because I don't want you to feel the mental pressure, or I don't want you to pull into depression, because I know how it feels to be a low esteem guy. So that's why we are creating a false identity. So அதை பற்றி கேட்க விருப்பம் இல்லாதவங்க தாராளமாக போகலாம். பட் the rest of the people who are actually a victim of this particular identity theft concept, please listen. So you should listen to it, because it might give you an idea why it happened to you or something like that. So I don't want to go into this much. இதுதான் டிஸ்க்ளைமர், நான் ஓப்பன்லேயே சொல்லிட்டேன். ஸோ if I'm going a little bit beyond, you please free to stop this podcast and listen to some other good lo-fi. That will be nice for you if you are into that particular type of mentality which I'm going to talk about in this podcast. First of all, வந்துட்டு ஒரு 3 days back வந்துட்டு we had தமிழ் சோஷியல் மீடியா, எஃபி சமூகம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. பட் இவ்வளோ இன்டென்ஸாக ஃபேஸ் பண்ணாத ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேகா கௌஷிக் அப்படின்னு ஒரு ஃபேக் அக்கௌண்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நார்மல் ஃபேக் அக்கௌண்ட் பீப்புள். ஃபேக் அக்கௌண்ட்னா வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பேரல் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃபேக் அக்கௌண்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் விச் ஆர் ஐடென்டிட்டியே ஃபேக்காக இருக்கிற அக்கௌண்ட். புரியுதுங்களா இல்லையா? ஸோ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னா, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன சொல்கிறது, வடை போச்சே அப்படின்ற ஒரு பேர் ஆகட்டும், இல்லை வந்துட்டு பாடி சோடா அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருந்துச்சு வச்சுங்களேன். தட்ஸ் ரியல் ஃபேக் அக்கௌண்ட், தட்ஸ் அ ட்ரோல் அக்கௌண்ட், தட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ வந்துட்டு விஜய்னு என் பேர்லேயே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகி, பட் அது என்னுடைய ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுது. பட் ஆனால் அந்த பக்கம் பேசுகிற ஆள், அது யூஸ் பண்ணுற ஆள் வந்துட்டு விஜய் கிடையாது, இட்ஸ் சம் அதர் பர்சன். அந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் தான் வந்து பேசணும். இந்த ஃபினாமினமுக்கு வந்துட்டு ஒரு பேர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை காயின் பண்ணது வந்து 2010 வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வருது. டாக்குமெண்ட்ரி பேரே கேட்ஃபிஷ் தான். அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்துட்டு தே ஆர் காயினிங் இட் ஆஸ் கேட்ஃபிஷ். அதுலேருந்து இந்த கேட்ஃபிஷ்ங்கிற டேர்ம் வந்துட்டு பெருசாக பேசப்பட்ட ஒரு டெர்மினாலஜி. ஸோ இந்த நேகா கௌஷிக்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ கேட்ஃபிஷ் அக்கௌண்ட். ஓகேங்களா? we are not going to talk about the intention of that account. அவங்க எதுக்கு அந்த அக்கௌண்ட் அந்த பர்சன் ஓப்பன் பண்ணாங்களோ, we don't know whether it's what gender it is. பட் அந்த அக்கௌண்ட் பற்றி சம்மரி சொல்கிறேன். 5 வருஷமாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது ஃபேஸ்புக்கில். அந்த அக்கௌண்ட் வந்துட்டு ரியல் டைம் பிக்சர்ஸ், ஒரு பொண்ணோட ஃபோட்டோ, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோ, அந்த ஃபேமிலி அவுட்டிங், என்ஆர்ஐ பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணுது. 5 வருஷமாக அதை நம்பி நிறையா பேர் வந்துட்டு இட்ஸ் ஸோ அத்தன்டிக், ஸோ ரியல், பீப்புள் ஃபெல்ட் ஃபார் இட் அண்ட் ஸ்டார்டட் சேட்டிங் வித் இட். அண்ட் நிறையா பேர் மாட்டினாங்க. சில பேர் வந்து ரொம்ப சில பேர் வந்து ஷேர் பண்ணாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, நிறையா விஷயங்கள், பர்சனல் விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. தட் கேட்ஃபிஷ் வாஸ் என்கேஜிங் ஆல்சோ. அவங்களுக்கு ஏன் சந்தேகம் வரலன்னா, நான் கேட்ட ஸ்டோரிஸ் வரைக்கும் இட் நெவர் ஆஸ்க்ட் ஃபார் எனி மானிட்டரி கெயின். பணம் கொடு, எனக்கு அதை பண்ணுன்னு கேட்கறது கிடையாது. ஸோ முக்கால்வாசி நீங்கள் கேட்ஃபிஷ்னால் வந்துட்டு எனக்கு பணம் கொடு, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க. பட் இங்கே ஒரு ரீசெண்டாக ஒரு 200 ரூபா கேட்டான ஒரு பையனோட அக்கௌண்ட் வந்து வச்சு செஞ்சாங்க.
எல்லாத்தையும் வந்து எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை, 200 தாங்க 200 தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் த அக்கௌண்ட் ஆஃப் ஸோ ஒத்தன்டிக். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சர்ஸில் இருந்த பர்சன்ஸ் வந்து தேவர் ரியல் அண்ட் சம் அதர் நார்த் கப்புள்ஸ் கனடாவில் இருக்கிறவங்களோட பிக்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட் என்கிட்ட வந்திருக்கு. இது தெரியாமல் 5 வருஷமாக அந்த அக்கௌண்ட் இருக்கிறனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட எனக்கே 150, 200 காமிச்சு. ஐ வாஸ் ஆக்சுவலி அ ஃப்ரெண்ட் வித் தட் அக்கௌண்ட். ஐ திங்க் ஸோ. எனக்கு தெரியல. நானே என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணணும், இருந்திருக்கலாம். பட் ஐ டோன்ட் சேட் வித் most of the people in Facebook or anything. I never share my numbers with them. Very few knows my number. So I was pretty much sure. அதுக்கும் ஒரு பின்னாடி ஸ்டோரி இருக்குது. I'll talk about that in this podcast a little bit later. ஸோ இந்த மாதிரி நேகா கௌஷிக் அக்கௌண்ட் வந்து என்கிட்ட வந்திருக்கு. இது தெரியாமல் நிறைய பேர் வந்து தே ஃபெல் ஃபார் இட். நிறைய பேர் பேசியிருக்காங்க. சில பேர் ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அந்த 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 அக்கௌண்ட் அது கம்ஃபர்டிங்காகவும் பேசியிருக்கு. அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த 2 பேருக்குமே சண்டைலாம் அந்த அக்கௌண்ட் வந்து கதை சொல்லியிருக்கு. இவங்க போய் நடுவில் மத்தியஸ்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீ ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் விட்டு போகிறாங்க. சில பேர் ஒரு கட்டம் மீறி போய் வந்துட்டு நாங்கள் அந்த நேகா கௌஷிக் அமெரிக்காவில் பார்த்தேன்ற அளவுக்குலாம் சில பேர் இங்கே உதார விட்டுருக்காங்க. கேட்ஃபிஷ்ஷுக்கே கேட்ஃபிஷ்ஷாக சில பேர் இங்கே இருந்திருக்காங்க. டு கெட் இட் டு இட். ஸோ we're going to talk about this particular act in social media in this whole podcast. Adan I told disclaimer. So please switch off if you are actually having a fake account. It might hurt you. அதே சமயத்தில் வந்து if you are having a little bit of loneliness not to show your face in the Facebook, அவங்களுக்கும் இந்த பாட்காஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு might trigger them. So for them also. நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் தேவர் ரியல். ஸோ அதுக்கும் ஒரு ஸ்டோரி இந்த பாட்காஸ்ட்டில் இருக்குது. ரியல் டைம் ஸ்டோரி. ஸோ இதுதான் இந்த பாட்காஸ்ட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நேகா கௌஷிக்ங்கிற அக்கௌண்ட் நவ் இட்ஸ் அக்கௌண்ட் இஸ் டிசேபிள். 5 வருஷம் எங்கள் அக்கௌண்ட். ஸோ நிறைய பேர் போயிருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் அபவுட் த விக்டம்ஸ் நேம், பட் தெர் ஆர் லாட் ஆஃப் பர்சனல் ஸ்டப்ஸ். ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்லாம் கொடுத்துருக்க அந்த அக்கௌண்ட் நிறைய பேருக்குன்னா பார்த்துக்குங்க. அது ஆளை என்ன இருக்கான்னு கூட தெரியல. நோ ஒன் நெவர் தாட் ஆஃப் ஆஸ்கிங் தியர் ஃபோன் நம்பர். சம் ஆஃப் தெம் டிட், ஐ திங்க் ஸோ, பட் இட் வாஸ் நாட் கிளியர். தே டோன்ட் வாண்ட் டு ஷேர் அபவுட் இட். ஸோ இந்த விஷயங்கள் தரவுகளை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தரவுகள் ஏதாவது கிடச்சிதுன்னா ஐ டாக் அபவுட் இட். ஸோ இட் மைட் ஹெல்ப் அஸ் டு சேஃப்கார்ட் ஆர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஃபேக்டர். ஸோ கமிங் பேக் டு கேட்ஃபிஷ். 2010 வந்து டாக்குமெண்ட்ரியில் தேர் காயினிங் இட் ஆஸ் கேட்ஃபிஷ். அதுக்கப்புறம் தான் அந்த கேட்ஃபிஷ்ங்கிற டேர்மே மாற. அது வரைக்கும் ஒரு மீனுக்கு பேர் இருந்துச்சு. அந்த மீன் பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆன்லைன் சர்க்கிளில் வந்து கேட்ஃபிஷ்னாலே வந்துட்டு பயந்து ஓடுற அளவுக்கு இட் ஹஸ் கிரியேட்டட் இட். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் ஆர் லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் ஃபார் திஸ் டு பி அ கேட்ஃபிஷ். ஓகேங்களா? பிளண்ட்டான ரீசன்ஸ் நம்ம ஒரு பக்கம் பிரிச்சுக்கலாம். இன்னொன்று வந்துட்டு இதெல்லாம் ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெத்தாஜிக்கல் ரீசன்ஸ் நம்ம ஒதுக்க ரீசன்ஸாகவும் இருக்கலாம். பிளண்ட்டான ரீசன்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டு எங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மெசேஜ் வரும் தெரியுமா, இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் விட்டுருங்க. தே ஆர் கோயிங் இன் டு மானிட்டரி வேல்யூ. தே ஆர் ஸ்கேமர்ஸ். ஸ்கேமிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேட்ஃபிஷ். உங்களை ஏமாற்றணுங்கிறதுக்குனே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுங்கிறது வேறு. தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்களையும் அதில் தெரியாமல் ஏமாற்ற வைக்கிறதுங்கிறது அந்த கேட்ஃபிஷ் உடைய முக்கியமான விஷயம். அப்படி தான் நம்ம பிரித்து இதை அணுகணும்னு நான் நினைக்கிறேன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதில் மாட்டிருக்காங்க. NBA பிளேயர்ஸ் வந்து கிறிஸ் ஆண்டர்சன் தெரியும். 2011 வந்துட்டு அவர் வந்து கேட்ஃபிஷ் ஸ்கேண்டலில் மாட்டினார். அவர் வந்து போலீஸ்ட்டு அரெஸ்டே பண்ணாங்க. அவர் வேறு ஃபோனையும் க்ரியேட் பண்ணிவிட்டு. இன்னொன்று கேட்டி பேரியை நான் டேட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு பையன் ரொம்ப நாள் சுற்றிட்டு இருந்தான். அது ஆக்சுவலாக அந்த பக்கம் பேசுனது கேட்டி பேரியே கிடையாது, வேறு ஒருத்தன். அவன் நம்பிட்டு இருந்தான் கேட்டி பேரியை நம்ம டேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. பட் he was devastated. Some of the stories were really heart-throbbing. Some of them committed suicide. as a victimமும் சரி, அந்த கேட்ஃபிஷ்ஷாக இருந்தவங்களும் சரி. ஸோ we are going to talk about it in detail. ஸோ கேட்ஃபிஷ்ங்கிறது இதுதான் உங்களுடைய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தேவை. ஒரு மனுஷன் எதுக்கு ஃபேக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஸ்டின் நம்ம கேட்டாகணும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஸ்கேமர்ஸை விட்டுருங்க. பணம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பணம் வாங்குறதுக்கு ஏமாத்துறதுக்கு இருக்கிற அக்கௌண்ட்ஸை விட்டுருங்க. ஸோ தேர் இன்டென்ஷனலி டூயிங் ஸ்கேமர்ஸ். தே டோன்ட் நோ, தேர் கான்மென்ஸ். ஸோ அவங்கள விட்டுருங்க. பட் திஸ் பர்டிகுலர் பீப்புள் இந்த சைடு வந்தீங்கன்னா டார்க் சைட் ஆஃப் இன்டர்நெட்டில் இருக்கிற கேட்ஃபிஷ் மெம்பர்ஸ் ஆர் எய்தர் தேர் சைக்கலாஜிக்கலி ஹேவிங் அ இஷ்யூ, லெஸ் எஸ்டீம் இஷ்யூ தான். எங்கே என்னுடைய உண்மையான பிக்சரையோ என்னுடைய உண்மையான முகத்தையோ நான் காமிச்சேன்னா என்னை யாருக்கும் பிடிக்காமல் போயிடுமோ, இந்த சொசைட்டி என்னை ஏற்றுக்காமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொசைட்டின்னு நினைக்கிறதே வந்து இந்த சோஷியல் மீடியா சர்க்கிள் வச்சு தான். தேர் சின்ஸ் வி காட் என்ன சொல்கிறாங்க, கையில் வந்து மொபைல் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த சொசைட்டி ஹேஸ் ஷ்ரங்க், வேர்ல்டு ஹேஸ் ஷ்ரங்க்னு நான் சொல்ல மாட்டேன். சோஷியல் கான்வர்சேஷன் ஹேஸ் ஷ்ரங்க் டு வெரி ஈஸி லெவல். நாங்கள் ஒத்துக்கணும், நம்ம பார்த்துக்கிட்டே ஆகணும். அப்படி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக மாறிச்சு எல்லாமே. ஸோ அதனால் வந்துட்டு சொசைட்டி தான் என்னை எதிர்பார்க்கணும் அப்படின்னு. அதனால் வென்எவர் வி ஆர் செல்ஃப், நானே என்ன எடுத்துக்கங்க, நீங்களே எடுத்துக்கங்க, இந்த கேட்குற ஆடியன்ஸ் எடுத்துக்கங்க. நம்மளோட ஓன் பிக்சர் நம்ம ஓன் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் ட்ரைங் டு ப்ரெசென்ட் அவர் செல்ஃப் அஸ் ஸோ பியூட்டிஃபுல்.
ஓகேங்களா? ஸோ பயங்கரமாக வந்துட்டு லைட்டிங்லாம் பார்க்குறோம், மூஞ்சி நல்லா தெரியாதுன்னு பார்க்குறோம். வை வி ஆர் ஸ்ட்ரகிளிங் தட் மச்? நேரில் நம்ம இப்படி தான் இருப்போமாங்கிறது கிடையாது. இப்போ நேரில் நான் அவங்க பாட்காஸ்ட் பண்ணுறேன், நான் என்ன ட்ரெஸ் போடுறேன் உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி உட்காந்துருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. ஐ மே சிம்ப்ளி சிட்டிங் இன் லுங்கி அண்ட் ஆர் வேஷ்டி ஆர் சட்டை அண்ட் டாக்கிங் டு யூ. பட் இஃப் ஐ வாண்ட் டூ அ வீடியோ டு யூ, இஃப் திஸ் கோயிங் டு யூடியூப் வீடியோ, ஐ வில் ட்ரை டு மேக் மை செல்ஃப் ப்ரெசென்ட். நம்ம சொசைட்டி அப்படி தான் இயங்கி வந்திருக்கு. பி ப்ரெசென்டபிள், அப்பியரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு. ஸோ அந்த ட்ரிவன் ஃபேக்டர் தான் நம்மளை கொண்டு போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். பர்சனலி ஐ ஃபெல்ட் ஐ ஹவ் ஒன் ஆஃப் மை கவுண்டர் பார்ட் இன் யூஎஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தம். ஷீ இஸ் அ கிளைண்ட் ஆஃப் அஸ். அவங்க வந்துட்டு ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 80+, ஐ மீன் 70+. டில் டுடே ஷீ நெவர் ஷோன் ஹர் ஃபேஸ் டு கேமரா. ஃபோட்டோ எடுக்கிறேன் அவங்கள்ட்ட போனாலே போவாங்க. இது நீங்கள் வந்து சர்ச் பண்ணினா தெரியும். ஃபோட்டோவுக்கு பயப்படுவாங்க. இந்த முண்டாசு பட்டியல் வரும் அந்த மாதிரி பயம் கிடையாது. தான் வந்து ஃபோட்டோ அழகாக தெரிய மாட்டேன், நான் குண்டாக இருக்கேன், ஒபிசிட்டி இஷ்யூன்ற மாதிரி எஸ்டீமுக்காக வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சம் ஆஃப் த பீப்புள் ஆர் ஓகே, என்னோட ஃபோட்டோஸ் நான் ஃபேஸ்புக்கில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும். ரீசெண்டாக கூட ஒன் ஆஃப் த பர்சன் நான் ஷேர் அ ஃபோட்டோ. ஃபேக் அக்கௌண்ட்லாம் ஃபோட்டோ ஷேர் பண்ணது, என் ஒரிஜினல் அக்கௌண்ட்டை ஷேர் பண்ணது. அவர் நான் இந்த பாட்காஸ்ட் கேட்டார்னா அவருக்கு தெரியும் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு. ஸோ ஹீ நெவர் ஷேர்ட் அபவுட் இஸ் ஹீ நெவர் ஷோட் இஸ் ஐடென்டிட்டி டு அஸ். பட் தட் டசன்ட் மேட்டர், ரைட்? ஹீ இஸ் ஆக்டிவ் ஆன் த ஃபேஸ்புக் அண்ட் வி நோ ஹூ இஸ் ஹீ. ஸோ அப்படி இருக்கார். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னென்னா வந்துட்டு எதுக்கு ஷேர் பண்ண, ஒன்று என்னுடைய ப்ரொடெக்ஷன். நான் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக் பேசுகிறேன். ஐ யூஸ் டு ஹேவ் அ ஃபேஸ்புக் பேஜ் ஒன்ஸ். ஸோ ஃபேஸ்புக் பேஜஸ் பார்த்துங்க, சில பேஜஸ்லாம் நிறைய பேஜஸ் இருக்குது. அந்த பேஜஸ் வந்து ஐ வாஸ் ஹேவிங் ஐடென்டிட்டி ஹிடன் மை செல்ஃப் அண்ட் வி வேர் ஆக்சுவலி நாட் ஐ, வி வேர் பார்ட் ஆஃப் பீப்புள் ஹேவிங் அ ஃபேஸ்புக். அதன் ஐடென்டிட்டி மறைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா வந்துட்டு வி ஆர் டாக்கிங் அபவுட் ஸோ பொலிட்டிக்கல் கான்டென்ட்ஸ் அண்ட் இட் மே கிரியேட் அ த்ரெட் டு அவர் ஃபேமிலி. ஸோ என்னோட ஃபேஸ்புக் போஸ்ட்டை நான் வந்து ரொம்ப வந்து ஃபில்டர்டாக போட்டுட்டு இருக்கிறது காரணம் வந்துட்டு இந்த ஒரு ஐடென்டிட்டி தான். ஸோ இதனோட ப்ரொடெக்ஷன் ஃபேக்டருக்காக நான் வச்சுருக்கேன் ஐடென்டிட்டி. அவங்கள விட்டுருங்க. இந்த லோ எஸ்டீம்காக வந்து நான் வந்துட்டு ஐடென்டிட்டி வெளியே விட மாட்டேன். என் மூஞ்சியை போட்டால் யார் பாப்பா, நான் சொல்கிற விஷயம் யார் பாப்பா அப்படின்னு வந்துட்டு போடாமல் இருக்கிற ஒரு சர்டன் பீப்புள் இருக்காங்க. அவங்க தான் அவங்க லாட் ஆஃப் சான்சஸ் இவால்விங் இன்டு அ கேட்ஃபிஷ் அப்படின்னு நான் சொல்லுங்க. டாக்குமெண்ட்ரி சொல்லுது. அந்த 2010 கேட்ஃபிஷை பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு ஐம் சஜஸ்டிங் யூ ஒன் மோர். எம்டிவியில் வந்துட்டு கேட்ஃபிஷ்னே ஒரு சீரிஸ் இருக்குது. எம்டிவியில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வரும். 7 சீசன் முடிச்சிட்டானுங்க. ஐ வாஸ் ஆக்சுவலி அ ஃபாலோவர் ஆஃப் தட் சேனல் ஷோ. ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஸ்டோரிஸ் ஆர் வெரி ஃபினாமினல். ஒருத்தர் ரீசனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். த ஷோ இஸ் அபவுட் ஹவு கேட்ஃபிஷ் ஒர்க்ஸ். ஒரு கேட்ஃபிஷையும் ஒரு விக்டமையும் மீட் பண்ண வைப்பாங்க. அவங்க என்ன நடக்குது கிட்டத்தட்ட சொல்லதால் நம்ம மெய்யாக வந்துட்டு ரியல் டைமாக இருக்குன்னு வச்சுக்கலேன். ஸோ ஆனால் பட் இட்ஸ் என்கேஜிங் ஷோ. இட் வில் கிவ் யூ ஸ்டடி ஓவர் சொசைட்டி. அந்த மாதிரி ஷோ. அந்த மாதிரி ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில பர்சனாலிட்டிஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஷோலையும் அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு லோ எஸ்டீம் பீப்புள்ஸ் ஆர் ஹேவிங் ஃபியர் டு என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, எக்ஸ்போஸ் தெம் செல்ஃப் டு சோஷியல் க்ரௌட். ஓகேங்களா? சொல்லாமல்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு கேவலமான படம். நல்ல படம் எல்லாம் பாராட்டும். ஒரு கேவலமான படம். அது வந்து சைக்காலஜிக்கலி வெரி வெரி பேட் மூவி. இட் கிரியேட்ஸ் ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டியை நீ கிரியேட் பண்ணலாம். அந்த ஐடென்டிட்டி நீ கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடென்டிட்டியை காப்பாற்றிருக்கியா உன்னை தற்கொலை கூட பண்ணிக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கேவலமான மூவி. சிவகார்த்திகேயன் ரெமோ அடுத்த மூவி. இந்த 2 மூவியும் சைக்காலஜிக்கலி வெரி வெரி பேட் மூவி. இட் ஷுட் பி சீன் பை எவ்ரி ஒன். ஆனால் அது எதுக்காக பார்க்கணும்னா கொண்டாடுறதுக்கு பார்க்கக்கூடாது, கழுவி ஊற்றுறதுக்கு பார்க்கணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லாமலே பொறுத்த லிவிங்ஸ்டன் வந்துட்டு ஒரு பொய்யான பர்சனை சொல்லிட்டு அதை காப்பாற்றிக்கிறதுக்காக சாவர வரைக்கும் போவார். அதே மாதிரி ரெமோவில் வந்துட்டு அந்த வெண்ணமாக்கி என்ன பண்ணுவான்னா வந்துட்டு பொம்பளை வேஷம் போட்டு ஒரு பொண்ணை ஏமாற்றுவான், ஸ்டாக் பண்ணுவான், அப்படியே வந்து கொண்டுருவான். அது முன்னாடி வந்துட்டு இவன் ஆணழகன்னு ஒரு படம் பிரசாந்த் படம். அதுவாக ஒரு நியாயம் இருக்கும். வீடு கிடைக்காங்கிறதுக்காக பொம்பளை வேஷம் போட்டுப்பான். அப்புறம் அது கேட்ஃபிஷ்ஷே வராது. டிஃப்ரெண்டான ஸ்டோரி ஒன்று. அதை கம்பேர் பண்ணாங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க இட்ஸ் வெரி த்ரெட் அண்ட் இட்ஸ் டாக்ஸிக். இட் இஸ் என்கரேஜிங் யூ டு கோ டு அஸ் மச் எக்ஸ்டென்ட் டு கிரியேட் ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் லோ எஸ்டீம் at the end of the day you should come out of your box. First of all, I'm giving advice to the low esteem people. Catfishing நான் போல I'll come into it little bit later. Low esteem people இருக்கீங்க, ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுற பயப்படுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் வெளியே காமிச்சே ஆகணும். இல்லை எனக்கு சோஷியல் மீடியாவில் காமிக்க பிரச்சனை இல்லை, ஐம் மென்டலி ஸ்டேபிள், ஐ கேன் ஹேண்டில் அப்படிங்கிறவங்க கூட விட்டுருங்க. பட் யூ ஷுட் நோ, நான் இந்த கட்டத்தை தாண்டி போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா ட்ரை டு கம் அவுட் ஆஃப் இட் as soon as possible. இல்லை சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ட்ரை டு ஹேவ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அரவுண்ட் வித் யூ. ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த ஐடென்டிட்டி மறைச்சி வச்சுக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்களாம் விட்டுருங்க. தே ஆர் கான்ஃபிடென்ட் எனஃப் டு ஹைட் தியர் ஐடென்டிட்டி. தட் இஸ் டிஃபரெண்ட். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தெம். யாரெல்லாம் வந்துட்டு என்னோட எஸ்டீம்காக என் ஃபோட்டோ பார்த்தா பார்க்க மாட்டாங்க, நான் குண்டா இருக்கேன் பார்க்க மாட்டேன், கண்ணாடி இருந்தால் பார்க்க மாட்டேங்கன்னு உங்களுடைய முகத்தை மறைச்சி ஒரு ஐடென்டிட்டி சோஷியல் மீடியாவில் கிரியேட் பண்ணிக்கிங்களோ, ஒன்று உங்கள் ரியல் ஐடென்டிட்டி வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்கள். இட்ஸ் வெரி டஃப். ஏன்னா ஏன் எங்கே பிரச்சனை வரும்னா
நீங்கள் நாளைக்கே வந்துட்டு உங்களே அறியாமல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு போஸ்ட் போடுறீங்க, உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் நாளாக 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 நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டி மறைச்சு வந்து திடீர்னு நாள் பாப்பப் ஆகும்போது வந்துட்டு உண்மையாலுமே உங்களுக்கு யாரும் கமெண்ட் கழுவ போட்டாங்க வந்து நீங்கள் இவ்வளோ அசிங்கமாக இருக்க, இதுக்கு தான் மறைச்சு, இந்த மூஞ்சி இந்த மறைச்சு யாரும் சொல்ல கிடையாது. உண்மையிலே காம்ப்ளிமெண்ட் தான் பண்ண போகிறாங்க. அது சொசைட்டி வந்து சோஷியல் மீடியா வந்து உங்களை ஏமாற்றும். தே வில் கிவ் ஃபேக் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வச்சுங்களேன், கொடுப்பாங்க. ஆனால் உண்மையை தான் சொல்கிறானா, இவன் நம்ம உண்மையாலே பாராட்டுறான், நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டில் புட்டின் டு லோயஸ்ட் நல்லா சொன்னச்சு மச்சான் சும்மா சொல்லாதீங்க ஜி, நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் நம்மளே கேட்டு உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கிறீங்க. அது உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி நீங்கள் கண்ணாடி பார்த்து பண்ணால் கூட நியாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனோட அப்ரூவல் எதிர்பார்க்குறீங்க. ஸோ டோன்ட் டூ தட் இஸ் a very 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 dangerous thing to do. Again I'm going back to சொல்லாமலே மூவி. அந்த மூவியில் இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ் இட் வில் வாட்ச் இன். ஐம் நாட் லையிங். ரிசர்ச் பண்ணி பாருங்கள், கூகுளில் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் பண்ணி பாருங்கள். யூ வில் கம் டு நோ வாட் ஆர் த சீரியஸ் கான்சிக்வன்சஸ் பீப்புள் ஹவ் ஃபேஸ்ட் ஹைடிங் தேர் ஐடென்டிட்டி. தமிழ் சமூகத்துக்கு இது புதுசுங்க, சோஷியல் மீடியா புதுசுங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வந்துட்டு இப்போ வந்து ரெடிட்டில் வந்துட்டு வர ஒரு மீமும் ஒரு ட்ரெண்டும் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் தமிழில் ரீச் ஆகிறதுக்கு வந்து குறைஞ்ச ஒரு மாதம் 2 மாதம் கேப்பாவது ஆகுது. புரியுதுங்களா இல்லையா? ஸோ வெஸ்ட்டு வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ப்ராப்ளத்தில் இருக்கான், சோஷியல் டைலமாவில் இருக்கான். சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணான்னு தே ஆர் ஷோயிங் லாட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். கேட் ஃபிஷிங் வந்து அங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. வி ஆர் ஸ்டார்டிங் இட். இந்த நேகா கௌஷிக் அக்கௌண்ட் இட்ஸ் அ வேக்கப் கால் ஃபார் யூ ஆல், ஃபார் அஸ் ஆல், நாட் யூ, ஃபார் அஸ் ஆல். That is real. We have people around you like that. You don't know whether they are real or not. So you should come out of your low esteem at one point of the time, or else you just deactivate your social account and be yourself, engage with your friend. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் will come to your maturity. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு நம்ம எல்லாம் பார்க்க வேண்டாம், எல்லாம் விட்டுறலாம், நம்மளே மாறிப்போம். ஆனால் சில பேர் வரது மீண்டு வரது கிடையாது. ஐம் சாரி ஃபார் தெம். சில பேர் வந்து வயசாக வந்து வேணா போட நம்ம என்ன பண்ணோம். நானும் ஒரு காலத்தில் பயங்கரமாக வந்து சட்டை போட்டு எப்போ எனக்கு கல்யாணம் குழந்தை போச்சு, ஐ நெவர் கேர் அபவுட் மை லுக்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஷேவ் கூட பண்ணுறது எப்போதான் யோசிப்பேன் பண்ணுவேன், அப்படி தான் போயிட்டுருக்கு. தட் மீன்ஸ் ஐ எம் நாட் டிப்ரெஸ்ட் வித் மை லைஃப். ஐ எம் ஃபீலிங் லைக் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் தட் மச் ஆஃப் அட்டென்ஷன் டு இட் பிகாஸ் ஐ ஹவ் சம் அதர் திங் டு கான்சென்ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறதுனால அப்படி நான் பண்ணுறது. ஸோ அகெயின் ஐம் சேயிங் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் யுவர் லோ எஸ்டீம். உங்களோட பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஓப்பனாக. நீங்கள் ஏன்னா முகம் தெரியாத இப்போ வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு அக்கௌண்ட் இருந்தது, ஒரு ரைட்டர் அக்கௌண்ட் இருந்தது. அவர் வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதனால் வந்து அவர் அக்கௌண்ட் வந்து மறைச்சி வச்சிருந்தார். சுஜாதாவோட ஃபோட்டோவை பார்த்து அவர் மறைச்சி வச்சிருந்தார். ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிவிஸ்ட். ஸோ அவர் பேசுகிறது வந்து ரைட்டர் சுஜாதா ஃபோட்டோ தான் டிஸ்பிளே ரொம்ப நாள் வச்சிருந்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூ கேம் அவுட் ஆஃப் திஸ் ஓன் பிக்சர். ஓகேங்களா? எப்போனா நான் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்னு இப்போ வந்துட்டு அதை வந்து சில பேர் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே வாசுகி, ஐ மீன் சாரி ஐ ட்ராப் திஸ் நேம் இன்டென்ஷனலி. ஐம் சாரி. ஓகே, ஐ டோன்ட் யூ, ஐ நோ இஸ் மை ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், யூ ஓன் மைண்ட். ஸோ ரொம்ப நாள் நான் நினச்ச மாதிரி இல்லையே இந்த மனுஷன் அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்துட்டு நினச்சாங்க, என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நான் இப்படி எதிர்பார்க்கலடா, இவராக ஒரு பசிலே இருந்தாங்க. பட் அது வந்துட்டு இட் டசன்ட் அஃபெக்ட் ஹிம் பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் intention is different. He's a mature guy, his intention is different to hide his identity. Imagine if that same person is hiding his face for his esteem issue, psychological issue, loneliness issue ஹைட் பண்ணிக்கிறாருன்னா, ரிவீல் பண்ணும்போது இத்தனை பேக்லாஷ் அவருக்கு இருக்கும்போது எவ்வளோ ஒரு த்ரெட்டு ஒரு யோசிச்சு பாருங்க. another ஃபேக் அக்கௌண்ட், அது ஃபேக் அக்கௌண்ட் தெரிஞ்சு நம்ம சேட் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஐ கேன் ஓப்பன்லி நேம் தெம் ஆல்சோ. மீனம்மா கையில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. வி ஆல் நோ தட்ஸ் a fake account. That account holder himself knows a fake account, but that doesn't affect us because that account also talks about a controversial topics and they are hiding, he or she is hiding her face. That's different. Ana there are account, I know, I don't want to reveal them, who never shared their face because of esteem. For those people, try to come out of it. It's not welcoming, it is not good for you. That's it. So try to come out of it. And again I'm insisting you, அதுலேருந்து வெளியே வர பாருங்கள். ட்ரை டு ஷேர் யுவர் ஃபோட்டோ. இந்த பாட்காஸ்ட் பார்த்து நீங்கள் சில பேர் ஷேர் பண்ண சந்தோஷம். ஷேர் பண்ணிவிட்டு டோன்ட் எக்ஸ்பெக்ட் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ் பீப்புள். சோஷியல் மீடியாவில் டோன்ட் எக்ஸ்பெக்ட் கவுன்சிலிங், அப்ரூவல். டோன்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் ரியாக்ஷன். தட் இஸ் அ ஷிட்டியஸ்ட் திங் டு டூ ஃப்ரம் ஆர் எண்ட். லைக்ஸ் வருது, போஸ்ட் வருது, இட் கிவிங் யூ ஒரு நல்ல ஒரு சூறபோதை வருதுங்கெல்லாம் விட்டுருங்க. whenever I'm posting something, am I looking for how often you are scrolling notification? That determines how addicted you are, not to social media, to your psychological problem. ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, நோட்டிஃபிகேஷன் வருதா, கமெண்ட்ஸ் வருதான்னு செக் பண்ணுறீங்க. ஹவு ஆஃபன் யூ ஆர் கோயிங் பேக் டு தட் செக் ஜோன். அங்கே தெரிஞ்சுக்கணும், யூ ஆர் இவாலுவேட்டிங் தட் யூ ஆர் ஹேவிங் அ ப்ராப்ளம் அபவுட் யுவர் ஐடென்டிட்டி. பிகாஸ் இன் ரியாலிட்டி நான் ஒரு விஷயம் இருக்கேன்னா, நான் ஐம் நாட் 100% பர்ஃபெக்ட். ஐம் டேம் ஈவன் 25% பர்ஃபெக்ட் கிடையாது நான் சோஷியல் மீடியாவில் காமிக்கிற அளவுக்கு. ஓகேங்களா? ஆனால் சோஷியல் மீடியாவோட பெஸ்ட் அந்த ஒரு 10% வச்சுக்கலாமா, ஒரு எக்ஸாம்பிள் 10% ஆஃப் அவர் குட்னஸ் வி ஆர் ஷோயிங் இன் சோஷியல் மீடியா. ஸோ அந்த சோஷியல் மீடியாவை நம்ம அதை பார்க்குறத மட்டும்
காமிச்சிட்டு அதுக்கு ரியாலிட்டிக்கு வந்து அது ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டு அதை நம்ம ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ரெகக்னேஷன் எதிர்பார்க்க we are feeding that we are going to delusional state. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு ஈஸிலி இஃப் சம்மன் பாயிண்ட்ஸ் அவுட் யூ, ஈவன் இஃப் யுவர் ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபெலோ பர்சன் ஹூ நோஸ் யூ, என்ன நீ சோஷியல் மீடியாவில் விட்டுன்னு இருக்கிற, நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீ கெட்ட வார்த்தையை பேச மாட்டியா, நீ இதெல்லாம் பண்ண மாட்டியா, நீ அதெல்லாம் பண்ண மாட்டியா, நீ அவ்வளோ பொலிட்டிக்கலி கரெக்டாக உங்களை கேட்குறான்னு வச்சுக்கங்களேன், உங்களே அறியாமல் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேக்கான ஆளாக மாறுறீங்க, நீங்களே உங்களை வந்து தாழ்த்திக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களை அறியாமல். ஒன்று கோவம் வெளிப்படுது, தனி போட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவம் வெளிப்படுது, அவனை சண்டை போடுற மாதிரி ஆகுது, இல்லை உங்களோட பர்சனல் பீப்புள்ஸ் இழக்கிற மாதிரி ஆகுது இந்த விஷயத்தினால. யூ ஆர் ஸோ whenever a person, don't give a person a room to tell him that you are so fake. I have done that in my past and I have felt very, very bad. In my college days, I have did the very bad things and all when it comes to social media, and I was actually catfishing people. ட்ரோலிங்காக பண்ணும்போது I'll talk about it a little bit later. ஸோ அது மாதிரிலாம் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. I was so self esteem. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு I was having an account in IMVU. how bad I went நான் சொல்கிறேன். IMVUன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, சேட் ரூம் இருக்குது. அந்த சேட் ரூம் வந்துட்டு you have ஐகான், இமோஜி ஐகான்ஸ், ஓகேவா? இமோஜி ஐகான்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு நாட் இமோஜி அனிமேஷன் கேரக்டர்ஸ் வச்சு ரன் பண்ணலாம். ஐ டாக்ட் அபவுட் திஸ். அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் ஐ வாஸ் ஹேவிங் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, ஷீஸ் ஃப்ரம் ஐ டோன்ட் நோ வெதர் ஷீஸ் ஆர் அவனும் ஃபேக்குன்னு தான் நினைக்கிறேன், அவளாக கூட இருக்கலாம். அதில் இருந்தது விர்ச்சுவல் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது எனக்கு. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிற சமயத்தில் நான் நிறைய பேர் அதில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐம் அமெரிக்கன் கை, ஓகேங்களா? ஐம் அமெரிக்கன், சாரி, அவங்கள பார்த்தீங்கன்னா யூகே காயாக வச்சுருந்தேன். ஹான்ஸ்டாலேருந்து வந்து யூகே காயின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ பிஜே நேச்சுரல்ன்ற பேரில் வச்சுருந்தேன். ஸோ சடன்லி தே வாண்டட் ரியல் ஆத்தென்டிகேஷன். எதுக்கு ஆத்தென்டிகேஷன் அவங்க கேட்கல, நானாக கொடுக்கணும் ஆசைப்பட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு பீப்புள் டு டாக் டு மீ மோர். ஐ வாஸ் ஸோ ஐசோலேட்டட். வெரி க்ளோஸ் பீப்புள் நோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஐ வென்ட் த்ரூ டியூரிங் தட் டைம். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. ஐ மைட் ஷேர் இட் இன் மை 50th year and all. ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் வித் மை செல்ஃப். ஐ ஹேவ் லாட் ஆஃப் அடிக்ஷன்ஸ் அண்ட் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் வந்து நான் வரதாக இருந்தேன். ஸோ ஐ கிரியேட்டட் அ ஃபேக் அக்கௌண்ட். ஃபேஸ்புக்கில் வந்து பேட்ரிக் ஸ்டூவர்ட்னு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். அந்த ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு ஹவு எக்ஸ்ட்ரீம் ஐ வென்ட்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச் ரீசெண்டாக இறந்து போன டீம்ஸோட ஃபோட்டோ, யூஎஸ்ல டீம்ஸோட ஃபோட்டோ சர்ச் பண்ணி அதில் ஒரு ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு எவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க அது வச்சு ஐ ஸ்டார்டட் அன் அக்கௌண்ட். அண்ட் அதே மாதிரி லண்டன் ஆன்ஸ்டா எல்லாம் போட்டுட்டு பேசினேன். ஈவன் தோ மை இங்கிலீஷ் வாஸ் நாட் தட் மச் ஆஃப் குட் தட் டைம், பட் ஐ கேன் டைப் அ குட் இங்கிலீஷ். அதுவும் காரணம் வரும், ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரேன் பாருங்கள் இந்த விஷயத்து. டைப் இந்த ஞாபகம் வச்சுக்கங்க. ஈவன் தோ ஐ கான்ட் ஸ்பீக் தட் மச் ஆஃப் ஆக்சென்ட் இங்கிலீஷ் தட் டைம், பட் ஐ கேன் டைப் அ லிட்டில் பிட். அது ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்ட் வந்து அண்டர்லைனிங் பாயிண்ட். ஐ வில் டாக் அபவுட் லிட்டில் பிட் லேட்டர். அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்படி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஆக்சுவலி ஹேவிங் தட் அக்கௌண்ட் ஃபார் 1.5 month. Very close friends of mine knew that, and they didn't know the reality, seriousness of it. They encouraged it. But when I started looking back, around 2013 காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது வந்துட்டு அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இல்லாது. பட் ஐ நோ தட் அக்கௌண்ட் வாஸ் ஐ கிரியேட்டட். ஐ ஃபெல்ட் ஸோ பேட். ஸோ ஒய் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அப்ரூவல். தமிழ் இந்தியான்னு சொன்னால் வந்துட்டு தே வில் ஆஸ்க் அஸ், தே வில் ட்ரோல் அஸ் தட் IMVU. இந்தியாவிலேருந்து வந்து வந்தாங்கன்னா எந்த ஒரு ஃபோரம்ல நீங்கள் இந்தியான்னு போட்டிங்கன்னா வந்துட்டு there will be a troller who will come back and troll you. Like either they will talk about your English or how you ask for bobs and vagina pictures and all. இந்தியா பாகிஸ்தான் பேசினாலே ஒரு பிரச்சனை வரும் அங்கே. அதனால அந்த ஐடென்டிட்டியை மறைச்சி நான் வந்து ஐ ட்ரைங் டு ஷோ. பிகாஸ் 99% நான் வந்து இந்தியன், நான் அந்த மாதிரியான ஒரு லொக்காலிட்டி இருந்தாலும் தான் என் பேச்சு அப்போ தான் இருக்குது. ஆனால் அந்த 1% நான் வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு டான்ஸ்லாம் சொல்லிட்டு. அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ தூரம் பண்ணேன். அந்த எஃபர்ட்டை வந்து 99% வந்து நான் அப்லிஃப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருந்தேன்னா கூட ஐ வுட் ஹவ் பீன் அ குட் கை, பட் ஐ டிடன்ட் டூ இட். Unfortunately, that was a devastating experience for me, and I felt so bad. And I don't know that person is listening, who is that IMVU girlfriend of mine. அவங்க வந்து லிசன் பண்ணுறாங்களா என்னன்னு கூட தெரில. பட் இஃப் தட் பர்சன் இஸ் லிசனிங், ஐம் சாரி டு தட். அவள் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக வந்து அவள் தனியாக வந்து ஏமாற்றிருக்கேன், நானே ஏமாற்றிருக்கேன். ஸோ அது வந்து விட்டுருங்க. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி வெரி சேட் ஸ்டோரி. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங், தட் மச் எக்ஸ்டென்ட் ஐ வென்ட். நீங்கள் வந்து என்கிட்ட எல்லா கதையும் இருக்குங்க, நான் கதையாக சொல்லுவேன். நீங்கள் ஒரு விஷயம் பிரச்சனை பண்ணிங்கன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து தைரியமாக சொல்ல முடியும். ஸோ இதுவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்ரிக்ன்ற ஐ டோன்ட் அந்த அக்கௌண்ட்லாம் தூக்கிட்டு போனுங்க. ஆனால் எவ்வளோ மோசமான செயல் பாருங்க. இப்போ ஐ ஃபீல் ரியலி கில்ட் பீப்புள். ஒரு இறந்து போன ஒரு உயிரோட, ஒரு மனுஷனோட ஸ்டூடெண்ட்டோட ஒரு அவன் வந்து கேன்சர்லேயே இறந்தான் போல இருக்குது. அந்த பையனோட ஃபோட்டோவை டிஸ்பிளே பிக்சராக வச்சு ஐ டுக் இட் டூ ஃபார், வெரி டூ ஃபார். தட் டூ ஃபார் வாட்? தட் இஸ் ஒரு ஃபக்கிங் சோஷியலைசேஷன். தட்ஸ் அ ப்ராப்ளம். கம்மிங் பேக் டு திஸ் கேட்ஃபிஷ் இஷ்யூ, இதுதான் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸ் ஆர் அமாங் யூ. They need real attention and
a way to escape from these types of problem. So we have to commit. We really have to commit. And for them, I'm talking to you as a person who came out of it, who felt that real pain of it. So come out of it. அதே மாதிரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரை டு எங்கேஜ் யுவர் சர்க்கிள் லிட்டில் பிட் ஸ்மாலர் who can accept you. Don't require approval from fucking others, man. Social media, you may have 1,000 fucking followers and all, I don't give a damn about it. Their approval doesn't matter. First of all, you need approval from yourself. Motivation talk மாதிரி இது மாறிட்டு இருக்கு. I'm very sorry, I don't care about it. Let it be a motivation talk. First, give approval for yourself from you. That is very important. பேசுங்க, you come out of your these type of things. So இந்த மாதிரி தான் கேட்ஃபிஷோடைய ப்ராப்ளமேட்டிக் வந்துட்டு. ஸோ கேட்ஃபிஷ் வந்துட்டு எப்படி வந்துட்டு இத்தனை வகையான ஒரு கட்டத்துக்கு நகருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாகணும். எப்படி இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக போகுது அப்படின்னு ஒன்று. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்துட்டு the doorway is very easy access for others to come into your life in social media. Whether it can be a fake life or anything, they can simply give a wave in Facebook, they are into your life. They can simply text you, hi, they are into your life. புரியுங்களா இல்லையா? நீங்கள் வந்துட்டு ரோட்டில் பார்க்கும்போது ஒரு மனுஷனை நேரில் பார்த்தா தான் வந்துட்டு ஹாய் பாய்ன்னு சொல்லும்போது தான் they are coming into your life. லிட்ரலி ஐம் டாக்கிங் அபவுட், இட்ஸ் நாட் ஃபிலாசபி, லிட்ரலி. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது யாருன்னு சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் அப்படி கிடையாது. ஒரு ஹாய் அமிச்சாலோ, ஒரு வேவ் பண்ணாலோ, உங்களுக்கு சின்னதாக ஒரு சேட் பண்ணாலோ, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது மச்சான் கோப்பப்படான்னு சொன்னாலோ, தட் பர்சன் இஸ் இன் டு யுவர் லைஃப். பட் இஸ் நாட் ரியலி இன் டு யுவர் லைஃப், இஸ் ஆக்சுவலி இன் டு சோஷியல் மீடியா. அவ்வளோதான். அந்த ஒரு வே இருக்கிறதுனால வந்துட்டு யூ ஸ்டார்டட் பிலீவிங் தட் everyone around you knew you and they know you very well. இந்த டெல்யூஷன் எல்லாம் நம்ம மாட்டிக்கிறோம். சோஷியல் மீடியா ஈஸிலி டஸ் தட் பிகாஸ் சொசைட்டி ஹஸ் ஷ்ரங்க் இன்டு இட். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்துட்டு அசிங்க்ரனைசேஷன் பிட்வீன் த கான்வர்சேஷன். இது என்னடா புதுசாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். சிங்க்ரனைசேஷன் என்ன? 2 பேர் நம்ம பேசும்போது சிங்காக பேசிக்கிறதுனா அந்த சிங்க் கிடையாது. இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் நானும் நேரில் பேசுகிறேன், பாட்காஸ்ட் கேட்குறேன், நீங்களும் நானும் நேரில் பேசுகிறேன். பேசும்போது வந்துட்டு மூஞ்சி பார்க்கலாம், பிளா பிளா பிளா, நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நான் பேசுகிறது அவள் கேட்கலாம், 2 பேர் 4 பேர் பேசுகிறேன், நேரில் 10 கேட்டு தான் ரியாக்ஷன் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் when it comes to social media, there is a lot of there is an important problem called asyncronization. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பர்சன் கிட்ட, அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது வந்து உடனே கூட பண்ணலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சு கூட பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கும்போது வந்துட்டு சரி இமேஜின், ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஓகே, எப்படி சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும். எப்படி சொல்கிறது, ஓகே, ஒரு ப்ரொஃபஸர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரொஃபஸர் நீங்கள் நினச்சி சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ஆள்கிட்ட கேள்வி கேட்டுருக்கீங்க, முக்கியமான ஒரு டாப்பிக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் எக்கச்சக்கமான போஸ்ட்டாக போடுறாரு, அட்டகாசமான போஸ்ட்டுகளாக போடுறாரு. ஓகேங்களா, எல்லாமே புதுசாக இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் கடகடன்னு சொல்கிறார், எல்லாம் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு நீங்கள் ஒரு பயங்கரமான அறிவுஜீவி நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, அந்த அறிவுஜீவி ப்ரொஃபஸர் கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அந்த அறிவுஜீவி ப்ரொஃபஸர் கிட்ட வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு டவுட் கேட்குறீங்க, இம்பார்ட்டண்ட்டான டவுட் ஒன்று கேட்குறீங்க, நீங்கள் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கன்னு. நீங்கள் நேரில் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே அந்த அறிவுஜீவியாக இருந்தால் உடனே ஆன்சர் பண்ணுவோம். இப்போ இருந்தாலும் ஒரு ஃபேக், ஒரு கேட்ஃபிஷ்னு வச்சுக்கிங்களேன், யூ ஆர் கிவிங் him டைம். he can go back to Google, he can watch some video, he can watch a whole documentary and come back and say இதுன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ஆளாக காமிச்சிக்கலாம். இது வந்து இட்ஸ் a two-way street. உங்களுக்கு வந்துட்டு அறிவுஜீவிங்கிற ஒரு முட்டாள்தனத்தில் வந்துட்டு தலைச்சி நீங்கள் நம்பி போகிறீங்க, உங்கள் நம்பிக்கையை பாதிக்கப்படுது. இன்னும் வந்துட்டு இந்த பக்கம் அவர் நம்பிக்கையும் பாதிக்கப்படுது. எப்படி பாதிக்கப்படுதுன்னா, அவர் வந்து நீங்கள் அறிவுஜீவின்னு அவர் நம்புறீங்கன்னு நினச்சி அது அந்த லெவலுக்கு வந்து கோப்பப் பண்ணுங்கிறதுக்காக அவர் போராடுறாரு. ஹீ இஸ் டேக்கிங் his time to go back to Google and fucking going, even though it is not monetary or anything like that, it's just a bother, that சூர bother which we are talking about. நான் நினைக்கிறான்டா ஒருத்தன், நான் அதை பயங்கரமாக நினைக்கிறான்டாங்கிற போகிறாரு. இந்த மாதிரியான catfish people can easily come out. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, they should stop pretending. அவ்வளோதான், they should stop pretending பண்ணுறது நிப்பாட்டினாலே வந்துட்டு அந்த பர்சன் வந்துடலாம். ஸோ இந்த அசிங்க்ரனைசேஷன் gives them a room to think and respond to you. ஒரு விட்டி ஜோக் பண்ணுறதா இருந்தால் பயங்கரமாக பண்ணலாம், பயங்கரமான பிக்கப் லைன் வந்து எடுத்துகிட்டு வரலாம் உங்களுக்கு படிச்சுட்டு பயங்கரமாக. ஐ ஹவ் சீன் ஒன் டெக்ஸ்ட், அது ஒரு பர்சனை பற்றி, ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த பர்சன் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் வந்து ஷேர் பண்ணுறாரு, அது கூகுள்லேயே அந்த ஷேர் இருக்குது. அதை வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷேர் போட்டார், இந்த கான்செப்ட்னு போட்டால் அந்த கீழே நிறைய லேடிஸ் வந்து கமெண்ட் பண்ணாங்க வந்துட்டு, ஐ ரியலி வாண்ட் டு டாக் டு நைஸ் திங்கிங், நைஸ் தாட்னு சொன்னாங்க. அவர் சொன்ன டெஃபினேஷன் அந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து யூடியூப்பில் கூகுளில் போட்டாலே வந்துடும். அன்ஃபார்ச்சுனேட்லி we don't have time to think about it, we don't do it. Suddenly அந்த I don't want to talk about that particular person or anything like that. ஸோ அந்த பர்சன் ஷேர் பண்ண போஸ்ட் கீழே ஒரு 5-6 லேடிஸ் வந்து கமெண்ட் பண்ணாங்க.
அதை ஒரு லேடி போஸ்ட் பண்ணுறாங்க, அந்த லேடி போஸ்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து பண்ணுறாங்க, அது ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்கிறாங்க, அவர்கிட்ட நான் பேசணும்னு சில பேர் ஆசைப்பட்றாங்க. ஸோ they think that person is intellectual. They might think, he might be intellectual. I'm not saying he is not intellectual or not. He might be intellectual because he read it already. But நீங்கள் ஒரு லெவல் ஆஃப் பார் வச்சுருப்பீங்க, இந்த அளவுக்கு இன்டெலெக்சுவலாக இருப்பான்னு சொல்லிட்டு. அந்த இன்டெலெக்சுவல் லெவலில் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறானாங்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நேரில் பேசுகிறவங்க கண்டுபிடிக்க முடியும் உங்களால். தட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். ஓகேங்களா? 2 வகைகள் டேஞ்சரஸ் திங். அவன் வந்துட்டு உங்களை உங்களை வந்து டபாச்சு தான் அவங்களை ஏமாதே தெரிஞ்சாலும் நீங்களும் அவுட் ஆகி யூ ஃபீல் வெரி வெரி பேட். ஓகேவா? அந்த ப்ரொஃபஸர் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. நான் அந்த ஆள் நம்பி ஒரு தீசிஸே ரெடி பண்ணிட்டேன், பயங்கரமாக தீசிஸே ரெடி பண்ணி நான் வச்சிருக்கேன். கடைசி கொஸ்டின் கேட்கும்போது இருந்தாலும் இப்படி சொல்கிறான். கடைசி கொஸ்டின் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதாவது எதிர்த்து நேரில் பார்க்குறேன். நேரில் பார்க்கும்போது இருந்தாலும் ஒரு மண்ணும் தெரியலன்னு தெரிஞ்சுன்னா நான் ஸ்பெண்ட் பண்ண தீசிஸ் எல்லாமே வந்து என்னை கேள்விக்குள்ளாக்கிடும். ஐயோ, இந்த ஆள் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா, ஆட்டையை போட்டானா, திருடினானா, இந்த ஆள் உண்மை நம்பி இந்த ஆள் பேரை வேற கோட்லாம் பண்ணுறான் அவன் நினச்சி ஃபீல் பண்ணி பண்ணுவோம். இதை ரியல் டைம் லைஃப் பொருத்தி பாருங்கள். எமோஷனலாக உங்களை நீங்கள் அப்படி கொஸ்டின் பண்ணிப்பீங்க. நம்மளை இவ்வளோ சொன்னானே, நம்மளை இவ்வளோ கம்பேஷனேட்டாக இருந்தானே, இந்த ரியாலிட்டியை உண்மையான யூ வில் கோ இன்டு டிப்ரெஷன், யூ வில் கோ இன்டு டெலியூஷன். அந்த பக்கம் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, அந்த கேட்ஃபிஷ் பண்ண பர்சன் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர் வில் ட்ரை டு யூ வில் லிவ் அ ஃபேக் லைஃப் டு சர்வைவ். அப்படியே போடணும், பண்ணணும், அடுத்த கண்டென்ட் கொடுக்கணும். என்னையே எடுத்துங்களேன். இந்த பாட்காஸ்ட் வந்து நான் வந்துட்டு இவ்வளோ சீரியஸாக பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு 3 நாள் தொடர்ந்து பாட்காஸ்ட் பண்ணேன். ஒன்றும் இல்லை, நான் என்னென்ன சில பேர் நினச்சிக்கலாம், ஓகே வியூவர்ஸ் கேட்கறதுனால வந்துட்டு நல்லா பண்ணுறான் அப்படிங்கிறது. நானே அந்த கேள்வி நான் கேட்டுப்பேன். ஒருவேளை வியூவர்ஸ் நிறையா வரதுனால வந்து நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு சத்தியமாக லிசனர்ஸ் வியூஸ் கிடையாதுன்னு சத்தியமாக கிடையாது. 2 நாள் ஃப்ரீயாக அதனால பண்ணேன். இப்போ 3 நாள் கேப் பண்ணி சம் பர்சனல் ஒர்க் பண்ண முடியல. ஸோ சம்டைம்ஸ் யூ நீட் டு கொஸ்டின் யுவர் செல்ஃப். ஒருவேளை இந்த ரியாக்ஷனுக்காக பண்ணுறோமான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் அட்வைசிங் யூ, கீப் ஆன் செக் ஆன் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, யுவர் நோட்டிஃபிகேஷன் ரெஸ்பான்ஸ் டைம் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க அதை செக் பண்ணுங்கள். பீயிங் இன் சோஷியல் மீடியா இஸ் நாட் தட் மச் ஆஃப் பேட் பீப்புள். பீயிங் ஆஸ் யூ இஸ் ரியலி குட். பட் இஃப் யூ ஆர் பீயிங் ஆஸ் சம் அதர் பர்சன் இட்ஸ் நாட் குட் அட் ஆல். அதை புரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரி நீங்களாவே இருந்து சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா அடிச்சுன்றது வேறு. அது நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஒரு நாள் வந்து ஃபேஸ்புக் இல்லை, பட் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் சார்ந்து ரியாக்ஷன் சார்ந்து நீங்கள் இயங்குறீங்கன்னா இட்ஸ் எ வெரி பேட் திங். டோன்ட் டூ இட். ஸோ அந்த நோட்டில் வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ட்ரை டு கம் ஃபார்வர்ட். ஒரு முக்கியமான பாயிண்ட் வி கவர்ட் இட். கமிங் பேக் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், ஐடென்டிட்டி, ஹைடிங் யுவர் ஐடென்டிட்டி அண்ட் பீயிங் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ ஷேர் பண்ணாமல் பண்ணுறது வந்துட்டு இருக்கீங்க, பட் நீங்கள் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஆனால் வந்துட்டு உங்களுடைய எஸ்டீமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு நிலைமையில் இருக்கீங்கன்னா that is a different problem that requires a psychological evaluation of yourself. That's what I can do. Some may be so deep into it, some may be lightly deep into it, it's depending upon it. Some may be requiring a therapy itself. ஐயோ நான் ஃபேக்காகவே வாழ்ந்துட்டு எங்கன்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு you will get diluted into your reality because you won't be able to அடிச்சு சொல்கிறேன், you won't be able to manage your real life and social media life if you're having a low esteem in social media. நீங்கள் சோஷியல் மீடியாவில் லோ எஸ்டீமாக இருந்தீங்கன்னா யூ மே சவுண்ட் ஸோ பியூட்டிஃபுல், யூ மே சவுண்ட் ஸோ குட், பட் ஒன் டே யூ வில் ரியலி ஃபீல் த ராத் ஆஃப் இட். இது வந்து சாபமாக வச்சுக்கிங்க. யூ வில் ரியலி ஃபீல் த ராத் ஆஃப் இட். ஸோ அது எப்போ உங்களுக்கு வெளியில் வருமோ நீங்கள் யூ வில் ரியலி கெட் டிவஸ்டேட்டட் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து ஒரு 5000 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவான், 50000 பேர் ஃபாலோ பண்ணுவான், 5000 பேர் லைக் பண்ணுவான், 500 பேர் கமெண்ட் பண்ணுவான். அப்படி இந்த பக்கம் போய் உங்களை பார்க்க ஒரு 3-4 நாய் தான் இருக்கும். அதியே இல்லாமல் உண்மையாலுமே உங்களுக்கு எங்களே சொல்லுங்கள், ரியலாக ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸுன்ற கான்செப்ட் விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிறதே வந்து ஓவர் டெட்டும் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஒரு கம்பெனியன் நீங்கள் எவ்வளோ பேர் வச்சுக்க முடியும் சொல்லுங்கள்? 5 பேர் 10 பேர் அவ்வளோதான். சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் வந்து பிரபலங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த ஃபேஸ்புக் எனக்கு எவ்வளோ நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கு. நான் எனக்கு உடம்பு முடிஞ்சால் திடீர்னு டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, கால் பண்ணுறாங்க. நல்லது தான். ஐம் happy to do it. I'm really happy that you are having people such. Suddenly you are getting text from 100 people that you have fell down. You are so good with it. நீங்கள் விழுந்தால் அவங்களுக்கு காசு உதவி கூட அவங்க செய்வாங்க உங்களுக்கு முடியலன்னா. தெர் வாஸ் ரீசென்ட்லி ஒரு கேஸ் சினாரியோ, ஒருத்தர் பைசா இல்லாமல் புத்தகங்கள்லாம் விற்றாரு. அவருக்கு நீங்கள் புத்தகங்கள்லாம் விற்காதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. தட் இஸ் கம்ஸ் இன் டு யுவர் ஜெனராசிட்டி. ஓகேங்களா? கேர். I also care about my fellow Facebook friends who is having a problem. I'll check with them constantly. Do I know them really well? Are they aware of me very well? ஏன் சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன ஒரு திருப்பி அந்த ப்ரொஃபஸர் எக்ஸாம்பிளே வரும். ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, அந்த ப்ரொஃபஸரை எடுத்துக்கங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு ஒரு பயங்கரமான இந்த பக்கம் அந்த ப்ரொஃபஸர் இந்த பக்கம் இருக்காரு. ஒரு ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. ஃபோட்டோஸ் காமிக்காட்டி வந்துட்டு அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு உடம்பு இல்லையா பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன தெளிச்சு போகிறாரு. ஏன் அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட 25% மட்டும் தான் நீங்கள் காமிக்கிறீங்க அவங்களுக்கு.
75% என்னோட பார்த்தவனுக்கு தான் என்னை பற்றி தெரியும். நான் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கேன், எப்படி இருக்கேன், எனக்கு வந்து அவன் எவ்வளோ அவன் தரதான் என்னோ உண்மையான எவாலுவேஷன். என் பொண்டாட்டி என்ன ட்ரீட் பண்ணுறாளோ, எங்கள் அம்மா அப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ, எங்கள் அம்மா அப்பா ட்ரீட் பண்ணுறாங்களோ, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ட்ரீட்டிங் இன் சென்ஸ் உங்களை என்ன சொல்கிறது, எப்படி வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ற பாயிண்டில் வரல. எமோஷனலாக உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருங்க. எனக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு தலைவலி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ½ hour சரியாக போயிடும். ஆனால் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆனால் தலைவலி வரும். நான் வந்து டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ், எனக்கு தலைவலி வருதே நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பேன். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து நான் சும்மா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதா, தலைவலி சரியாக போயிட்டா, மருந்து போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே விஷயத்தை நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வச்சுங்களேன், ஜி எனக்கு பயங்கரமாக தலைவலி தாங்க முடியல பாய்ஸ் அப்படின்னு சொன்னாச்சு. ஐயோ ஜி தலைவலியா, பாருங்க ஜி, என்ன ஜி உடனே வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எடுங்க ஜி அந்த ஜின்னு சொல்லி அவங்க கேரை காமிக்கிறாங்க. அவ்வளோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 25% தலைவலி தான். என்னோட ஹிஸ்ட்ரி ஆஃப் தலைவலி அவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு 50 வருஷமாக வந்துட்டு எனக்கு அந்த தலைவலி இருக்கும் விட்டு வச்சு 50 வருஷங்கிற 25 வருஷமாக வந்துட்டு எனக்கு தலைவலி இருக்குது வருது போவேன். இட் ரிக்வயர்ஸ் அ கோப் அப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் கோப் அப். என்ன அறியாமல் நான் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள அறியாமல் கமெண்ட் பண்ணுறது முக்கியம். ஸோ இது இட்ஸ் அ குட் திங், ஐம் ஹாப்பி, பட் ஐம் ஷுர் இட்ஸ் நாட் ரியல். ஃபக், பிலீவ் இட் மை பீப்புள், இட்ஸ் நாட் ரியல், ரைட்? You can't be that much of you can't have 1,000 companions. Even fucking Vikings, ஒரே ரூமில் படுத்த வைக்கிங் சிவிலைசேஷனே 100 companions வச்சுக்கல. They were having a very close circle. You can have a maximum of 10 people. So those are the real feedback generation for you. So they are the person who knows you and who talks about you. So you are having this type of problem. உங்கள் முகத்தை மறைச்சோ, உங்கள் முகத்தை போட்டு சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் a form of problem. So don't go for it. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கன்னா they are evolving into a problem, evolving into a stage called catfishing. ஸோ catfishing வந்துட்டு ரொம்ப மோசம், அதான் உண்மை. உங்களுக்கு நான் அந்த பாட்காஸ்ட்லேயே நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் கேட்ஃபிஷ்னால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. நான் எப்படி கேட்ஃபிஷ்ஷாக இருந்தேன், எப்படி வந்து ஐ ட்ரை டு லூர் இன் பீப்புள் அண்ட் ஆல்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேட்ஃபிஷ்ஷாக இருக்கீங்கன்னா யூ ஆர் ஆக்சுவலி டிஸ்ட்ராயிங் பீப்புள்ஸ் லைஃப். யூ ஆர் அ கிரிமினல். I was a ex-con. I'm an ex-con. As ex-con, I'm saying you are a criminal. Stop doing it. Stop fucking doing it. Don't give a bullshit reason. I know you are lonely. If you are lonely, I know you are lonely. I know you are stabilizing yourself and you are looking for psychological attention. I'm not blaming you that you are doing it on intention. I'm not saying that. But ஆனால் நீங்கள் பண்ணும்போது உங்களே அறியாமல் வந்துட்டு you are destroying people's life by destroying yourself. சூசைட் பாம்பு இருக்கும், உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. சூசைட் பண்ணிட்டு சாவறனால தனியாக சாவுன்னு சொல்லிட்டு போய் சமூகம் நம்மளை ஏன் மக்களை கொள்றேன்னு கேட்டுரும். டோன்ட் டூ இட். ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு நியூஸ் வந்தது. ஒருத்த மாடிலேருந்து கூச்சி ஒரு குழந்தை மேலே விழுந்து அந்த குழந்தையும் செத்து போச்சா இல்லை ஞாபகம், ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் அந்த ஆள் செத்து போயிட்டான். செத்து போய் அவனை கழுவி ஊற்றினான், இந்த நாய் பாரு செத்து குழந்தைய கொண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் பி லைக் தட் பர்சன். ஸோ I'm not see that's what I'm saying. This particular podcast can trigger you a lot. I'm not encouraging you to do any stupid thing in your life. I'm saying stop doing it. Stop doing catfishing. Try to come out of it on your own. Social media விட்டு வந்து வெளியே வாங்க. Try to spend time on. Again, I'm suggesting you to read a book. Fucking read a book, man. Watching TV, watching social media won't give you a shit. புக்கை படிங்கப்பா. Go back. சும்மா வந்து ஃபேஸ்புக்கில் பாருங்க, புக்ஸை படிங்க. உங்கள் ஃபேண்டசி வேர்ல்டு அங்கே போய் தேடுங்க. அதுலேருந்து அப்புறம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளத்துலேருந்து இப்போ முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ வர முடியாது. யூ லுக் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஒரு ஆல்டர்னேட்டிவ்லேருந்து ஒரு 100% உங்களுக்கு இம்பாக்ட் தர ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் 80% ஆல்டர்னேட்டிவ் வாங்க. 80%லேருந்து 70% வாங்கன்னு தான் வர முடியும். ஸ்லோ பேர்னாக தான் இருக்குது, வேறு வழி கிடையாது. அப்படி தான் சொசைட்டி மாறிடுச்சு. ஸோ ஐ எம் டூயிங் தட். ஸோ கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் ரைட் ரீடிங் யுவர் புக் அண்ட் ட்ரை டு பி யுவர் லவ்டு ஒன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் பீப்புள். அவங்க ரெக்கக்னேஷன்ஸையும் அவங்களோட அப்ரோச்சையும் பாருங்கள். ஒருத்தன்கிட்ட ஃபீட்பேக் வச்சுக்கங்க. நான் வந்து நான் ஃபீட்பேக் யார்ட்டையும் கேட்க கிடையாது. நான் ஒரு விஷயம் பண்ண போனால் ஃபீட்பேக் யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. அது சஜஷன்ஸ் கேட்பேன், பட் ஃபீட்பேக் வந்து பெருசாக கேட்டுப்பேன். அவங்க சொன்னாங்களான்னு கேட்டுப்பேன். நான் அதாவது என்னோட கண்டென்ட் நான் ஃபீட்பேக் கேட்பேன், என் பர்சனல் லைஃபுக்கு நான் ஃபீட்பேக் கேட்க மாட்டேன். டோன்ட் டூ தட். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்துட்டு யூஆர் லுக்கிங் ஃபார் ஃபீட்பேக்னு கிரியேட் பண்ணும்போது தான் யூஆர் கிரியேட்டிங் அ ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ வாட் எவர் யூ ஆர் டூயிங், இஃப் யூ ஆர் பீயிங் இன்டு கேட்ஃபிஷ், stop doing it. Don't ever do it. That's a really, really dangerous thing and you are destroying your life and others' life. End note. That's it. வெளியே வந்து ஆகணும். Go to a therapy or try to do whatever you can to come out of it. வெளியே வந்துடுங்க. ஸோ இட் கேன் பி இட்ஸ் ஜெண்டர் பேஸ்ட். ஓகேங்களா? இது வந்து ஆம்பளைங்க தான் வந்து பெண்கள் வந்து பண்ணுறாங்களா, பெண்கள் தான் அப்படி நான் பேச விரும்பல. நான் பொது சமூகத்தையே சொல்லிடுறேன். யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட். இது கேட்ஃபிஷ் உடைய ஒரு கொடூரமான முகமாக இருந்தாலும் வந்துட்டு
சம்டைம்ஸ் ஒரு எம்டிவியில் வந்து ஒரு சீரீஸ் வந்துச்சு ஆக்சுவலாக, அந்த கேட்ஃபிஷ் சீரீஸ் வந்துட்டு. இந்த நோட் வந்து நீங்கள் அந்த ஐடென்டிட்டியை மறைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. ஒருத்தர் வந்து இளைஜான்னு பேர், இளைஜா எம்டிவி, நான் கீனோட் சொல்ல, இளைஜா எம்டிவி கேட்ஃபிஷ்னு போடுங்க, ஒரு பையனோட ஒரு ஸ்டோரி வரும். ஒருத்தன் ரொம்ப நாள் ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு அவன் ஃபோட்டோ ஷேர் பண்ணல, வீடியோ ஷேர் பண்ணல, ஃபோன் ஷேர் பண்ணல, ஃபோன் நம்பர் தரல, என் ஃபோன் பேசிக் ஃபோன் இருக்கான், டெக்ஸ்ட்லேயே பேசிகிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப கம்ஃபர்ட்டிங்காக பேசிகிட்டு இருந்திருக்கான் அந்த பையன். இந்த பொண்ணு அவனை வந்துட்டு லவ்வே பண்ண ஆரம்பிச்சிட்டா, ரிலேஷன்ஷிப்லேயே இருந்திருக்கா. அப்புறம் ரொம்ப நாள் அப்புறம் திடீர்னு காணா போயிட்டான். மைஸ்பேஸில் பேசியிருக்காங்க, மைஸ்பேஸில் திடீர்னு ஐ திங்க் ஸோ மைஸ்பேஸில் திடீர்னு காணா போயிட்டான். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூடியூப்பில் வந்து அந்த நேமில் பார்க்குறாங்க, லைஜான்ற நேமில் வந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க. ஷி கெட் ஷாக்டு. அதுக்குள்ளே ஷீ மூவ் ஆன், ஷீ ஸ்டார்டட் டேட்டிங். பட் அந்த ஒரு எமோஷனலாக ஷீ ஃபெல்ட் வெரி பேட். அந்த விக்டம் வந்து ரொம்ப நாளாக, விக்டம் சொல்ல மாட்டேன், நான் விக்டம் ஏன் சொல்ல, நான் அப்புறம் சொல்கிறேன், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க. ஸோ இந்த கேட்ஃபிஷ் க்ரூ கிட்ட வந்து எனக்கு வந்து அவனை கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்ஃபிஷ் க்ரூ வந்துட்டு இவன் கண்டுபிடிச்சி கொஞ்சம், அப்போ நீ டேட்டில் வேறு பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, உனக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வரும்னு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒரு ஃபேக்கான ஆள் தான், அவன் வழக்கம் போல் அந்த கேட்ஃபிஷ் ஷோவில் வர மாதிரி அவனா ஒருத்தன் தண்டமாக இருப்பான்னு சொல்லிட்டு பேசி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. சர்ப்ரைசிங்லி இளைஜான்னு ஒருத்தன் இருக்கான், ஐடென்டிட்டியை மறைச்சி ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவன் சைக்கலாஜிக்கலாக அவனுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, எஸ்ட்ரீம் இருந்துச்சுன்னா அப்புறம் ரிவீல் பண்ணுறான். அந்த வீடியோ பாருங்கள், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட், இஃப் யூ கெட் டைம் ட்ரை டு வாட்ச் தட் வீடியோ இன் எம்டிவி. அவன் வந்துட்டு அப்புறம் ரிவீல் பண்ணுறான், பையன் நல்லாவும் இருக்கான். என்னை தப்பாக நினச்சிட போகிறான், தான் ஒல்லியாக இருக்கேன், இந்த அழகாக அசிங்கமாக நினச்சிட போகிறேன்ற பயத்தில் வந்து யுவர் ஹைடிங் ஐடென்டிட்டி. உண்மையாலுமே ஹீ டிட்ன்ட் ஆட் அ கேமரா ஃபோன், ஒரு ஒட்ட ஃபோன் தான் வச்சுருக்காங்க, வெப் கேமரா உடஞ்சி போச்சுன்னு எல்லாமே உண்மையான ரீசன். ஷி வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஓவர்வெல்மிங் டு see him and they were actually in touch for a long time. அதுக்கப்புறமேட்டுக்கு ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அவன் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து தான் வெளியே வந்தான். அந்த வீடியோ பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பையனை பார்த்துச்சு. ஐசோலேஷன்லேயே வாழ்ந்தவன் தான் அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை மறைச்சி வாழ்கிறான். இது வெளியே தெரியாது. இந்த குறிப்பாக நம்மளை மாதிரி ஒரு கல்ச்சரலி கன்றாவி டேபு சமூகத்துக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மென்டல் ஹெல்த்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பைத்தியம் அப்படின்னு பேர் வச்சு அவனை மனிதனாக வச்சு சேர்ப்போம். சட்டையை பிச்சுட்டு ஒன்று தான் மென்டல் ஹெல்த் இருக்கிற ப்ராப்ளம். அது வரையும் அவனை மென்டல் ஹெல்த்னு சொல்ல மாட்டான், நடிக்காதுன்றான். மச்சான் ஐம் ஸோ மச் இன்டு ஒரு டிப்ரெஷன்டா, அடி எனக்கு வந்து இதெல்லாம் திடீர்னு பார்த்தா வந்துட்டு இதுவாக இருக்குடா அதுவாக இருக்குடா அதெல்லாம் தோன்றுடா அதெல்லாம் பண்ண தோன்றுறான்னு சொல்லிச்சுவேன். ஒன்று நீ நடிக்கிறேன்றான், சில பேர் நடிப்பானுங்க வச்சுக்கிங்க, ஒன்று நடிக்கிறேன்னு சொல்லி உங்களை உட்கார வச்சிடும். நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் தமிழ் சமூகத்தை பற்றி நான் பேசுகிறேன். தமிழ் சமூகத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மன ரீதியாக பிரச்சனை இருக்குது நீங்கள் நிரூபிக்கணும்னா சட்டையை கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் நீங்கள் உட்காந்தா நம்புவானுங்க. உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி உங்கள் ஃபெல்லோ ஃப்ரெண்டு பூமர் ஆகட்டும் ஜூமர் ஆகட்டும் எந்த ஜென்ரேஷன் வெண்ணைங்களும் அப்படித்தான். சோஷியல் மீடியாவில் புளுத்துவானுங்க வந்துட்டு இப்போ சொன்னால் அவ்வளோ என்கிட்ட வாங்க நீங்கள் பேசுங்க சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கும் தெரியாது, புரிஞ்சுக்கிங்க, இதுதான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்க சொசைட்டியில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஐடென்டிட்டி மறைச்சி ஒரு மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும், புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருக்காது, உங்களை அறியாமல் அந்த ஐசோலேஷனில் போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்ஃபிஷ் ஸ்டோரிஸும் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபினாமினம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் ஒரு அக்கௌண்ட் தமிழ் பேசுகிற ஒரு பயங்கரமான ஒரு லிட்ரலாக ஒரு ஐடென்டிட்டியாக வாழ்ந்த வந்து கேட்ஃபிஷ். ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் பர்சன்ஸ் ரீசன். ஹீ கேன் பி அ ட்ரோலர். ஒரு பிக்கஸ்ட் ஜோக்காக கூட அவன் நினச்சிருக்கலாம். ஆண்டி காஃப்மனுடைய டெத் ஜோக் மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ஜோக் கூட அவன் நினச்சிருந்துருக்கலாம். ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். பட் if he is having a problem, it's purely if the fucking account is a fake, so I can place my argument hypothetically. If he is a person who is having a delusional problem because he was active, he was responding to it, so அப்படி இருக்கிறது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் you as a person must evaluate yourself. As a society you should evaluate yourself. உங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் evaluate பண்ணுவீங்க அவ்வளோக்கு நீங்கள் இருக்கிற சொசைட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் evaluate பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான நேரம் நீங்கள் ஊற்றி தான் ஆகணும். சோஷியல் மீடியா இஸ் ரியலி a threat for you, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக வந்துட்டு பூமர் சொல்கிற மாதிரி பெண்களே உங்களுடைய முக புத்தகங்களை ஃபோட்டோவை ஷேர் செய்யாதீர்கள் அதெல்லாம் பேசலை. நான் என்ன வேணால் பண்ணு. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட அக்கௌண்ட் இருக்குது, என் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, என் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் அவர் நேம், பட் நான் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க பண்ணுங்க எங்கள் பேரை சொல்லுவாங்க. அவங்க பேர்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஃபேக் அக்கௌண்ட் வந்துச்சு. ஃபேக் அவங்களே ஷேர் பண்ணுவாங்க, ப்ளீஸ் ரிப்போர்ட் திஸ் அக்கௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஐ ஃபெல்ட் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் கேர்ள், ஐ மீன் உமன், யங் உமன். ஸோ அதனால் அது வந்து ட்ரோலாக மாற்றி ஜாலியாக பண்ணுவாங்க. எத்தனையோ வந்து சேட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனாக ரிவீல் பண்ணுற என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. பட் சில பேர் வந்து ரொம்ப டிப்ரெஷன் போயிடுவாங்க என் ஃபோட்டோ ஷேர் பண்ண. என்னோட ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறேன், அவனோட லவ்டு ஒன்னோட ஃபோட்டோவை எடுத்து நிறையா பேர் வந்து ஃபேக் அக்கௌண்ட் பேஜஸ் ஃபோட்டோ வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈ வெண்ட் இன்டு அ ப்ராப்ளம். பட் வெதர் ஹீ கேம் அவுட் ஆஃப் இட் I don't know if you can recognize who I'm talking to, if you can understand I'm talking to him. அவர் பேரை சொல்ல முடியாது. ஒருவேளை அவரை பற்றி பேசினா அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்காஸ்ட் கேட்டார்னா, ஜி நீங்கள் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ்
என்னோட பர்சனல் ரிவ்யூஸாக சொல்கிறேன். I feel now you are not doing that. I know that you have stopped doing that, sharing your loved ones picture in your Facebook pages. So it may create a problem. So it's not create personal ப்ராப்ளத்தை விட்டு எமோஷனல் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் ஐம் பீங் இந்த லைன்லேருந்து நான் பேச போகிற அடுத்து ஒரு 30-40 செகண்ட் ஒரு நிமிஷம் வந்து இட் கேன் பி ஹெவிலி ட்ரிகரிங். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு திங்க் மீ ஆஸ் அ பேட் பர்சன் டாக்கிங் டு யூ லைக் திஸ், பட் இட் ஹாஸ் டு பி டோல்ட். இந்த சொசைட்டியில் யாரும் அதை பேசலை. ட்ரிகராக இருக்கும். இப்போ சொல்கிறேன், இட்ஸ் செக்ஷுவலி ட்ரிகரிங் வேர்ட்ஸாக இருக்கலாம். இட் மே புட் யூ இன் அ த்ரெட் அண்ட் இட் மே கிரியேட் அ பேனிக். ஐ எம் சேயிங் டோன்ட் பேனிக் ஆல். வாட் ஐம் சேயிங் வாஸ், உங்களோட லவ்ட் ஒன்ஸ், இந்த ப்ரொஃபஸர் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ப்ரொஃபஸர் வந்துட்டு தன்னுடைய ஒய்ஃபு தன் பொண்ணோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறாரு, மை ஃபேமிலி ஹாப்பின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஹார்ட் விட்றான், எல்லோரும் சச் அ குட் ஃபேமிலி டு சி, சச் அ குட் ஃபேமிலி டு வாட்ச் அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறாங்க. ஐம் வெரி சாரி டு சே தீஸ் வேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி ட்ரிகரிங் ஃபார் யூ. அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது யூ கேம் டு நோ, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தன் வந்துட்டு he took your son's daughter's picture, he didn't do anything, he didn't share it in Facebook, but he sexually took it and he started masturbating at it. இமேஜின்லி வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம் ஐம் சேயிங் லைக் தட், மாஸ்டர்பேட்டிங் அட் இட் வச்சுக்கோங்க. நடக்கலாங்க, பாசிபிளி இருக்குது வச்சுங்க. You don't know it. Luckily, you don't know it. Luckily, we don't know it. We don't know the asynchronization கான்செப்ட் நான் சொன்னதுனால we don't know what the fuck they are doing with our pictures and what they are doing with it. Imagine they are doing it. Okay. But later onwards, you came to know it. அப்படின்னு வச்சுங்க, how devastating you will be. I mean, not you, the professor. அப்போ அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து எவ்வளோ டெவஸ்டேட்டிங்காக இருந்திருக்கும், புரியுதுங்களா? அது வந்துட்டு என்னடா, if that person is so orthodox, if that person is so, some people are okay with it. Fuck, my daughter is beautiful ன்னு ப்ரொஃபஸர் நினைக்கலாம். ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ரஸிவான பர்சனாக இருக்கலாம். அவர் கவலை பண்ணலாம், இட்ஸ் ஓகே, தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இல்லை, கொஞ்சம் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபேமிலி வேல்யூஸும் கொஞ்சம் அந்த இதுவும் ஒட்டி இருக்கிற ஆள்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ஃபீல் டெவஸ்டேட்டிங்காக இருக்கும்ல. ஸோ தட் ஷுட் பி திங். இன்னொன்று அந்த 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 மாதிரி இருக்குது, அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ ஐம் சாரி டு கோட் தீஸ் திங்ஸ் வைல் talking in this podcast. I'm sorry about it. Again, I'm sorry. ஸோ இப்படி இருக்கும்போது அது தெரிய வரும்போது உங்களுக்கு கஷ்டம், அந்த ப்ரொஃபஸருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். இதோட ஸ்கேல் வந்து 100% வச்சுக்கோங்க, 120% வச்சுக்கோங்க. இதே ப்ராப்ளம் வந்து 5% ஸ்கேல்ஸ் நடக்குது. இப்போ அதான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணும்போது ஐடென்டிட்டி. என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் ஃபேஸ்புக்கில், அவர் பயங்கரமான ஃபிலாசபிக்கல் போஸ்ட்லாம் ஷேர் பண்ணுவார். இது வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், பயங்கரமான கண்டென்ட். அந்த ஆள்கிட்ட நேரில் ஒரு தடவை பேசினேன், ஒரு புக் ஃபங்க்ஷனில். I'm not saying he's a con man, he's cheated me. I'm feeling sorry for him. He never knew shit about what he talked about in his writing and all. ஓகேங்களா? ஸோ பட் அதுக்கப்புறம் அவர் போட்டிருந்தார், நிறைய போஸ்ட் நிறைய பண்ணிருந்தார். பட் ஐம் நாட் பிளேமிங் ஹிம், பட் he was not that much of, but he had a time to talk about it. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு you come out immediately with your revealing. நான் இப்போ தான் பற்றி படிக்கிறேன், I'm talking about it. See, let me talk about my example. Initially when I started writing my blog, பழைய blog, I don't want to share my name on that. I had a blog which had a good number of followers previously during Orkut time. அப்போல்லாம் நான் blog எழுதும்போது I was actually giving a lot of informations. Most of them அப்போ தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது வந்துட்டு ஓரளவுக்கு என்னால் ரிமைண்ட் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் சொல்ல முடியுதுன்னா நான் அப்போ படித்தது தான். இப்போ நான் சொல்லலாம், நான் வந்து என்னோட தாட்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லிட்டு. பட் அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என் தாட்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஐ வாஸ் ரிவெல்வேட்டிங். ஓஷோவோட பெரிய பெரிய ஃபிலாசபிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து பயங்கரமாக வந்துட்டு மாடரேட் பண்ணி நான் வந்து பேசியிருந்தேன் அந்த பிளாக் சமயத்தில். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் கோப்ப பண்ணுறது கூகுள் படுத்திருந்தேன். எல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு நிறையா தெரியும் ஜி, பயங்கரமாக பண்ணிங்க ஜி அப்படின்பாங்க. பட் அப்போ எனக்கு மனசு வரல, இதெல்லாம் நான் இங்கே தான் எடுத்தேங்க, இங்கே தான் ஆட்டையை போட்டேங்கன்னு சொல்ல மனசு வரல. அப்போ ஐ வாஸ் நாட் தட் பர்சன் மெச்சூர்ட். ஸோ ஐ டிடன்ட் டுக் தட் ஸ்டெப் டு டெல் தம் இட் இஸ் நாட் மீ, இட் இஸ் ஆக்சுவலி அ கண்டென்ட் விச் ஐம் கெட்டிங் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். அதை நான் சொல்ல விரும்பல. அப்போ நான் சேஞ்ச் இட் இன் டு ஹேபிட். அது உங்களை வந்து எஸ்கேப் பண்ண வைக்கும். ட்ரை டு கோட் வாட் யூ ஆர் டூயிங். இப்போ தான் நான் படித்தேன், லெட் மீ கூகுள் இட். சொல்லுங்கள், ஒரு கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியாத விஷயம் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஜி நீங்கள் சொல்லல இந்த ஆர்டிகல் 360 ஆர்டிகல் 13 பற்றி தான் சொன்னீங்களே ஜி, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இருப்பா நான் கூகுள் நானே பார்க்கணுப்பா, நான் ரெஃபர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டிங்கனாலே இது வந்து அவனுக்கு நீங்கள் சொல்கிறது கிடையாது, உங்கள் ஈகோக்கு நீங்களே வந்து குறைச்சிக்கிறீங்க. இட்ஸ் சிம்பிள் கெஸ்டர் விச் ஆர் டூயிங், பட் இட்ஸ் ஹெல்ப்ஸ் யூ லாட். யூ டோன்ட் ஹேவ் டு லிவ் அப் டு எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணும்போது வந்துட்டு, நீங்கள் 320 பற்றி நீங்கள் சொன்னீங்க ஜின்னு கேட்கும்போது வந்துட்டு, இருப்பா அதுவா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் எஸ்டீம் குறையுது. யூ ஆர் கோயிங் இன் டு உங்களே அறியாமல் யூஆர் கோயிங் டு ஸ்மால் ஜோன் ஆஃப் கில்ட். ஸோ நீ சொல்லி ஆமாம் அப்போ நான் ரெஃபர் பண்ணேன், இப்போ சொன்னேன், இருப்பா திருப்பி ரெஃபர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. தென் அண்ட் தேர் டீபங்க் த க்ளோரிஃபிகேஷன் coming towards you.
whenever people are trying to glorify you or thinking that you are genius, if you are genius, okay, say it. It's my thought, I am saying it. நானே யோசிச்சு நானே சொல்றேன்னு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. பட் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கிவிங் எக்ஸ்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன், ட்ரை டு டெல் தட் ஐ எம் ரெஃபரிங் திஸ் டு இட், ஐ எம் ரெஃபரிங் டு தட் அப்படின்னு சொல்லுங்க. அது ஐ ஸ்டார்டட் தட் ஹேபிட் ஆஃப்டர் தட் பர்டிகுலர் ஆர்ட் கோட் காட் கான் அவுட். அது நான் போனது அப்புறமேட்டு வந்துட்டு ஐ ஸ்டார்டட் referring it. இப்போ கூட I commonly use the term. இதெல்லாம் I'm giving you as my experience. I'm not giving you as a tips. I'm saying that I did all these things. I'm a pakka great fucker. I'm not saying like that. I'm saying as tips. I started referring. எப்போவுமே I used to say like that. If I'm not sure about the year, even if I'm sure about the year, 1980 இந்த விஷயம் நடந்து நான் ஞாபகம் வந்ததுன்னா கூட I don't directly quote it 1918 சொல்லிட்டு, because I was not sure dilemmatic-ஆக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு 1980 around 1980s I'll give a என்ன சொல்கிறது, maybe kind of numbering channel only. If I'm 100% sure, I'll give a link or anything like that. So this will help you. It's not about argument sake. நீங்க ஆர்குமெண்ட்ல பேசுறதுலாம் சொல்ல வரல. ரியல் டைம்லேயே வந்துட்டு if you are because you are so into social media, right? Social media வந்து if you are sharing some content, you try to be honest as much as possible. That will create more என்ன சொல்றது, that will reduce the vulnerability என்னை பொறுத்த வரைக்கும். So try to do that. So it will help you. ஸோ இந்த 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 ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாகவும் நீங்கள் ஷேர் பண்ணுறது ஃபீட்பேக்ஸ் ஆகட்டும், அந்த ஃபோட்டோ நான் அந்த ட்ரிகரிங் கான்டென்ட் சொன்ன மாதிரி ஆகட்டும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். அதில் வந்து 5% தான் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸுக்காக நம்ம மெனக்கிறது. அச்சிச்சோ நம்ம சொல்லிட்டோமே, இது எப்படியா நம்ம வந்து காப்பாற்றி ஆகணுமே, எதாவது பண்ண எத்தனை டெபேட்டில் வந்து நம்ம வந்து வி ஆர் அக்செப்டிங் த ஃபால்ட் அண்ட் கம்மிங் அவுட் ஆஃப் இட் சோஷியல் மீடியா. நேர்லேயே பண்ண மாட்டோம். நேர்லேயே ஹியூமன் மைண்ட் ஒன் டூ தட். நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுற பர்சனை வந்துட்டு என்னோட இது வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக யோசிக்கணும். நீங்கள் ஐம் கோட்டிங் ஃப்ராய்ட் ரைட் நோ. ஃப்ராய்டை பற்றி நான் கோட் பண்ணுறேன் நான். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு whenever you think that you are opponent, நீங்கள் உங்களோட எதிர்த்து பேசுகிற ஆள் வந்துட்டு உங்கள் அளவுக்கு வந்து அறிவாளின்னு நீங்கள் நினச்சிட்டிங்களோ, அவன் உண்மையாலுமே அறிவாக இருந்து ஆர்குமெண்ட் வச்சாலும் நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்க. நீங்கள் பர்சீவ் பண்ணிக்கிறலாம் அந்த டிபேட்டே ரன் ஆகும். ஓப்பன் புக்காக இருங்க தான் சொல்கிறது எப்போவுமே. புரிஞ்சுக்கிங்க மக்களே, உங்களை வந்து ஓப்பன் புக்காக இருங்க, க்ளீன் ஸ்லேட்டாக இருங்க. என்ன மைத்துக்கு சொல்கிறானுங்க, சைக்கலாஜிக்கலாக அவங்க நல்லது. இப்போ வந்துட்டு நான் பேசும்போது வந்துட்டு ஆரம்பத்தில் நான் போகும்போது இவன் எனக்கு அளவுக்கு அவன் பெரிய ஆள் கிடையாது, இவன் என் போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுறவன் தானே, இவன் போஸ்ட்டு கமெண்ட் பண்ணுவான் தானே, இவன் என்ன உங்களை ஒருத்தன் அடிக்கடி உங்களை பாராட்டுறான்னா உங்களே அறியாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட மேலே நினச்சிடுறோம் நம்ம. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நினச்சிருக்கேன், என்னையே சொல்லிக்கிறேங்க, நான் நினச்சிருக்கேன். நினைக்காதீங்க, அவன் நம்மளோட பெரிய அளவு கூட இருக்கலாம், அவன் நான் கெஸ்டருக்கு பாராட்டலாம். நான் பண்ணும்போது என்னையே நினச்சிருக்காங்க, நம்ம அதிகமாக பாராட்டினா நம்மகிட்டே உதரவட்டவங்களாம் இருக்காங்க. ஜி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா ஜி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எனக்கு விஷயம் உண்மையாக தெரிஞ்சிருக்கும், நான் ஜேன்னு கேட்டு விட்டுருவேன். ஐ டோன்ட் ரியாக்ட் வித் தட் மச் ஆஃப். ஸோ டிபேட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கனால டிபேட் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் போது யூ ட்ரைங் டு கிவ் அ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டேடியம் பட் ஆங்கராக வருது. யூ டோன்ட் அக்செப்ட் யூர் டிஃபீட். இட்ஸ் நாட் டிஃபீட். ஹூ த ஃபக் டிட்டர்மின்ஸ் யூர் டிஃபீட் மேன்? இட்ஸ் யூர் டிஸ்கஸிங். டிபேட் இட்ஸ் செல்ஃப் டிஸ்கஷன். பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் நீங்கள் பேசுகிற ஆள் எல்லாம் கிடையாது. ஸோ whenever you are doing that, whenever a person is giving you a lot of glorification, try to filter it. ஃபில்டர் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு வருது, இதுதான் எனக்கு போகுது, நான் ரியாக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான சமூகத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு ஐடென்டிட்டியை மறைச்சி வாழ்கிறதும் வேறு ஐடென்டிட்டி போது சகஜம் தான். ஸோ அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு வெளியே வந்து தான் ஆகணும். ஐசோலேஷனில் இருக்காங்க. சோஷியல் மீடியாவும் கேட் ஃபிஷ்ஷிங்கும் இது வந்து கேட் ஃபிஷ் டாபிக் பேசும்போதே எனக்கு தெரியும். I'm going to cover most of the social media aspect. It's a long podcast. It's going to be and it might be அப்படின்றது it's going to be போயிட்டு இருக்கு. Let it be. Social media it creates a certain illusion. அது நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம். நம்ம அந்த illusion வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு we are living up to the illusion. புரியுதுங்களா? ஸோ அதுக்கான நம்ம நேரம் ஒதுக்குறதும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் அகெயின் I'm giving back to the basic. How often you check your notification, the click rate, the refresh rate. மொபைலில் என்ன, the swipe rate. மொபைல் நோட்டிஃபிகேஷன் சரக் ஸ்வைப் பண்ணுறது. பிசினா கிளிக் பண்ணுறது. த கிளிக் அந்த ஸ்வைப் ஆஃப் யுவர் நித்யாவில் அந்த மாதிரி பேசுகிறேன், சாரி நெட்டிஃபை நல்லா இருக்குது. த கிளிக் அந்த ஸ்வைப் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க் டிட்டர்மைன்ஸ் ஹூ யூ ஆர் அப்படிங்கிற மாதிரி தான் நித்யாவில் சொல்ல மாதிரி சொல்லணும். ஸோ ஹவு ஆஃபன் யூ செக் யுவர் நோட்டிஃபிகேஷன், தட் டிட்டர்மைன்ஸ் யூ. If you are putting a fucking post, you are going off onto it. If you are putting a fucking comment, you are going off onto it. So you are automatically creating a false identity. எப்பப்போலாம் ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி, ஃபால்ஸ் ரெக்கக்னேஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, இட் will automatically going into loneliness, artificial loneliness. Again you are going into a depression. Again you are creating a false persona. கேட்ஃபிஷ் ஸ்டோரிஸ்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமான ஸ்டோரிஸ்லாம் இருந்திருக்கு. ஒருத்தர் 3 வருஷமாக வந்துட்டு அது மைஸ்பேஸில் வந்து கேட் ஃபார்ம் பேர் தெரில. இஃப் ஐம் கெட்டிங் ரிமெம்பரிங் இட் ஐ லெட் யூ நோ ஆர் ஆல்ஸ் யூ கேன் சர்ச் இட். போட்டு பார்த்தா கஷ்டமாக வரும். 3 வருஷமாக வந்துட்டு கேட்ஃபிஷ்ஷாக இருந்துட்டு எல்லாம் நம்மளை வந்து சந்தேகப்படுறான்னு தெரிஞ்சவொடனே அவன் செத்து போனதாக போட்டான். அவன் கசினோட ஃபோட்டோ டெத் ஃபியூனரல் எடுத்து போட்டு இறந்து விட்டார் இவர். அவன் கசின் ஃபோட்டோலாம் ரன் ஆகிட்டு இருந்திருக்கான், போயிட்டு இருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை உண்மையாலுமே தட் கசின் பாஸ்ட் அவே. யூ டுக் இட்
டைரின்னு சொல்லிட்டு இவன் அக்கௌண்ட்லேருந்து பேச ஆரம்பிச்சிருக்கான். ஹவு ஹவு see they are not cruel, they are not evil, they are not scammers, they are actually a victim, they are also a victim. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சாகணும், இந்த பல்ஸை புரிஞ்சாகணும். ஸோ சோஷியல் மீடியாவை நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்துட்டு ஒரு பெரிய கன்சிடரேஷனாக எடுத்துக்காங்க உங்கள் லைஃப்பில். இட்ஸ் நாட் மென்ட் டு பி. ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் ஆக்சஸ் பாயிண்ட் எக்கச்சக்கமாக இருக்கும் போது நம்ம இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிடும். என்னென்னலாமோ படிக்கிறோம், என்னெல்லாமோ பேசுகிறோம், எவன் கூட இல்லாமல் சட்டை போடுறோம், எவன் இல்லாமல் அடிக்க வராங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. எப்படி இருக்கும்போது ஐம் கிவிங் யூ ஆல் அ சிம்பிள் அட்வைஸ். ட்ரை டு நோ ஹூ யூ ஆர், ட்ரை டு ப்ரொஜெக்ட் ஹூ யூ ஆர். புரியுதுங்களா? ஐம் நாட் பி ஓப்பனாக வீங்க. சி இஃப் யூ ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் லுக் ப்ராப்ளம்ஸ். நான் கருப்பாக இருக்கேன், எனக்கு வந்து முகத்தை போட்டால் இந்த கருப்பு பெண்ணுக்கு லைக் வருமா, அவனுங்களை சிறுப்பால் அடிங்க. லவடக்கா பாலுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா வந்துட்டு அந்த 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 எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேகமாக வந்து என்னுடைய இந்த கருப்பினமானுக்கு கிடைக்குமா, நீ என்னடா மயிலுக்கு சொல்கிற, உனக்கு லைக் வேணும், அதாவது கருப்பான லைக் கிடைக்குமா, லைக் கிடைக்குது போடுறவன் போட்டோம், போயிட்டு போ. அவன் லைக் எதிர்பார்க்காம போடுறவனா கூட இருக்கலாம், போயிட்டு போ. நான்லாம் ஒரு காலத்தில் என் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்துட்டு வெறும் பிக்சர்ஸ், இப்போ என் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எவ்வளோ பிக்சர்ஸ் திரும்ப உங்களை ஷேர் பண்ண பிக்சர்ஸ் எல்லாம் என்னோட வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃபோனுக்காக நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன். ஃபேஸ்புக்காரை மட்டும் எடுத்து விட்டானா என்னோட அவ்வளோ பிக்சர்ஸ் வெளியே வரும், மொக்க பிக்சர்ஸ்லாம். ஒன்லி மீலே வச்சு நான் நிறைய பிக்சர்ஸ் வச்சுருக்கேன், ஃபேமிலி பிக்சர்ஸ் இருக்குது. ஐ ரிமூவ் மை ஃபேமிலி பிக்சர்ஸ் அண்ட் ஆல் கம்ப்ளீட்லி சேஃப்டிக்காக தூக்கிட்டேன் நான். இருக்குது அப்படி ஒரு சொசைட்டியை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஃபேஸ்புக்கில், ஓகேங்களா? ஸோ இது வந்து இட் மே சவுண்ட் வியர்ட். டோன்ட் எக்ஸ்பேண்ட் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன் ஃபேஸ்புக். ஐம் நாட் சேயிங் அக்செப்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் சம்திங் லைக் தட். ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அக்செப்ட் பண்ணுங்கள், ஒரு நல்ல 4 பேர் கண்டென்ட் தரானா அக்செப்ட் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்குது போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு பர்சனலாக நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான க்ரௌட் வச்சிங்க. தீஸ் வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நோட் பண்ணி வச்சிங்களேன், ஒரு செட் ஆஃப் லாபிங்னா லாபிங் நடக்கும். அது வந்து நாட் இன்டென்ஷனல் லாபிங். இந்த ஐடியாலஜி பேசுகிறவங்கலாம் ஒரு குரூப் சேருவாங்க, தே வில் கிரியேட் அ வாட்ஸ்அப் குரூப், தே வில் இன்டு இட். இந்த ஐடியாலஜி பேசுகிறவங்களாம் ஒரு குரூப் சேருவாங்க, தே வில் இன்டு வாட்ஸ்அப் குரூப். ஸோ அந்த குரூப் மாதிரி சடன்லி யூ ஃபீல் லைக் யூ ஆர் அலைவ், யூ ஆர் எக்ஸ்பேண்டிங் யுவர் சர்க்கிள். வாட் பர்பஸ் யூ ஆர் எக்ஸ்பேண்டிங்? let me ask you personally as a Vijay, I'm asking my listeners, what is the purpose for you to expand your circle? I'm giving you 3 to 5 seconds pause, think about it. Okay, இப்போ உங்க ஆன்சர் வந்துச்சா? Now coming into, if you are into media, if you are into marketing based business, if you are into book writing or art, you need, if you require an audience or clients, you have 100% reason to be 100% to expand your circle, like LinkedIn. Apart from that, நீங்கள் வேற ஜோனில் இருந்தீங்கன்னா, if you are a student or something like that or anything, why you want to expand your circle? Answer yourself. Personally answer yourself. You don't have to tell anyone to answer. Why you want to expand yourself? You want to expand yourself as a circle because you need recognition. You need instant recognition. You need instant response. You need an instant escape from your serpades, from your boomers. To be honest, you are invincible in social media fucking people, but you are not invincible. You can die, you can emotionally die. So don't do that. So these are a simple thing you can come out of it. இதுதான் நீங்கள் எடுத்துகிட்டு டேக் அவேவாக இருக்கணும் அந்த பாட்காஸ்ட்ல இருந்து. I don't know how serious you guys are into it. I'm taking a lot of time. I don't know how many of you listen to this podcast to this much of extent, but I think it might help you and all. So because I almost crossed 1 hour ஆகுது. So I don't want you to take that much of time to it. So these are the problems coming into catfishing and false identity and all. Who you are. இந்த பாட்காஸ்ட்டுக்கு என்ன டைட்டில் வைக்கலான்னு போகும் பார்த்தீங்கன்னா, who you are அப்படின்னு வைக்கலான்னு நினச்சேன் நான். ஓகேங்களா? உத ஃபக்காயம் அப்படின்னு வைக்கிட்டோமா, ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ கமிங் பேக் டு திஸ் திங் வச்சு வைக்கணும் ஐடியா இருக்குது. டைட்டில் வைக்கணும், இந்த மாதிரி தான் வைக்க பாட்காஸ்ட்டுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ coming back to these catfishing and social media illusion, I fear this may be a idiotic fear to me. I fear பூமர்ஸை விட நம்ம வந்து ஒரு டேஞ்சரான பூமர்கள்ட்டே நம்ம தப்பிச்சா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். டேஞ்சரான சொசைட்டி நம்ம போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன், இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்டில். ஸோ இட்ஸ் எ வேவ் லென்த். யூ லிசன் டு மை, நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன். யூ லிசன் டு மை ப்ரீவியஸ் 2 பாட்காஸ்ட். இம்பார்ட்டன்ட்லி the podcast which I talked about anime and Japanese culture, Santosh
சந்தோஷ் செந்தில் இல்லை, சந்தோஷ் செந்திலோட கேளுங்க. சந்தோஷோட பேசினது, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கேமிங் பற்றி பேசினது, அப்புறம் கம்மிங் பேக் டு திஸ் டாபிக். இதெல்லாம் முடிச்சுட்டு யூ கேன் கோ டு ஆர்ட். ஏன்னா ஐ ஃபீல் லைக் தெர் இஸ் அ பேட்டர்ன் டு இட். ஸோ இட் இஸ் ஆல் இன்டர் லிங்க். ஸோ 3 points. 3 points. Escape from catfishing. You don't look for emotional support. We emotionally fall for people. Emotionally we are emotional idiot அப்படின்னு சொல்லுவோம்ல. எமோஷ்னல் இடியட் நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுன்னா, ஹவு வி ஆர் எமோஷ்னலி இடியட், என்ன சொல்கிறது, வி ஆர் எமோஷ்னல் இடியட்ஸ் தான் எப்படி பார்த்தாலுமே. அது இந்த நபனா படத்தில் சொல்லுவாங்களே, சாரி ஐ காட் லாஸ்ட், ஏன்னா ஐ டோன்ட் ப்ரிப்பேர் ஸ்டஃப் அண்ட் ஐம் கெட்டிங் டு சம் அதர் பாயிண்ட் மை சான்ஸ். ஸோ எமோஷ்னலி வி ஆர் ஃப்ராஜைல். ஸோ இது இமோஷ்னலி ஃப்ராஜைல் சொசைட்டி, இமோஷ்னலி ஃப்ராஜைல் இண்டிவிஜுவல் கிட்ட ஒரு சோஷியல் மீடியா கொடுக்கறதுங்கிறது டெத் நோட்டு மாதிரி தான். டெத் நோட்டு கிடைச்ச மாதிரி தான். கீரா கிட்ட இஷ்டத்துக்கு விளையாடுவீங்க, ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ யூ டோன்ட் டூ தட். யூ டோன்ட் சீக் ஃபார் எமோஷனல் சப்போர்ட் இன் த ஃபக்கிங் சோஷியல் மீடியா, ஃபக்கிங் வாட்ஸ்அப் குரூப். பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே வி ஆர் கோயம்புத்தூர் அண்ட் வி காட் ஹேங் அவுட், வி ஆர் சென்னை, வி ஆர் கெட்டிங் ஹேங் அவுட், சில் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்க பயங்கரமாக. யூ வில் கெட் க்ளோஸ் இன் டு இட், யுவர் பி ஷோயிங் வெரி எவ்ரிதிங். நாளாக நீங்கள் வாட்ஸ்அப் பர்சன் அந்த பேச யூ ஆட்டோமேட்டிக்லி ஷோ ஹூ யூ ஆர். அப்போ கூட தெரியாது அசிங்கனேஷன் இருக்கிறதுனால. ஒரு மனுஷன் உங்கள் வீட்லேயோ உங்களோடையோ அதிக அளவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் தெரியும் அவன் எப்படிப்பட்டவன். ஃபெலோ கம்படிட்டர், ஓகேங்களா? ஃபெலோ பர்சன் அப்போ தான் உங்களுக்கு யூ வில் நோ அபவுட் கம்பெனின்னு சொல்கிறேன். யூ நோ அபவுட் த ஃபெலோ கவுண்டர் பார்ட். அது வரையும் உங்களுக்கு தெரியாது. ஐ கேன் ஆக்ட். How you know that I'm giving you perfect information every time? I may be Googling it. Question me itself. I don't give a damn. I know what I'm doing, so I don't mind if you question me. So what I'm saying was, maybe people are doing like that. Who knows it? Suddenly you may ask பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க போது, உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சதுன்னு காமிச்சிக்கிறதே somebody, hey do you know this, பட் நான் எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் இருக்கானுங்க, நான் பச்சையை கண்டுபிடிச்சிட முடியும். என்னால் அப்படி ஒரு காலத்தில் பண்ணியிருக்கேன். பயங்கரமாக ஒரு போஸ்ட் போடுவேன். அந்த கீழே ஹேய் ஹவ் யூ ட்ரைட் திஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கலோ, முக்கியமான ஒரு அனிமியோ, முக்கியமான கண்டென்ட்டை போடும்போது ஹவ் யூ ட்ரைட் திஸ் அப்படின்னு சொல்லுவான். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பான். நான் சொன்ன உடனே சர்ச் பண்ணோடனே கீழே வந்திருக்கும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி, இது நல்லா இருக்கும், இதை கேட்டு பாருங்க அப்படின்னு. அதை அவன் கேட்டிருக்கே மாட்டான். என்னால் சொல்ல முடியும் சில விஷயங்களை ஐ மேபி 99% கரெக்ட் ஆன் தட். ஐ மேபி ஜட்மெண்டல். அவன் கேட்கவே இல்லை, சிரிச்சிடுவேன். நான் பச்சையாக சிரிச்சிடுவேன். நம்மக்கிட்டே சொல்கிறான் பாரு. நானே அதை கண்டுபிடிச்சி இப்போ தான் ஷேர் பண்ணுற ஒரு விஷயத்த, அது எனக்கு முன்னாடியே அவன் பண்ணிட்டேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்குனே he will comment it, he or she. Even I did that in the past. Immediately we Google it. கூகுள் பண்ணி, இதை பாருங்க, இதை ட்ரை பண்ணுங்க ஜி. உடனே கேட்க, வாவ், he knows me பர்சனல் இன்ட்ரெஸ்ட். இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. ஒரு பர்சன் நான் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கண்டென்ட் பண்ணி ஷேர் பண்ணான். ஐ இமீடியட்லி ஸ்டார்ட் சேட்டிங் வித். எனக்கு உங்கள் பிளேலிஸ்ட் தாங்க அப்படின்னு பிளேலிஸ்ட் பற்றி பேச ஆரம்பித்தேன். எனக்கு உங்களோட கண்டென்ட் சொல்லுங்க ஜி அப்படின்னு கேட்கும்போது, அதை பற்றி ஒரு மண்ணும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரெஸ்பாண்ட் டைம் வாஸ் கூகுளிங் இட். ஏன்னா நான் ஒரு சும்மா டெஸ்ட் பண்ணான்னு சொல்கிறதுக்காக அவன்கிட்ட நான் கேட்குற டாப்பிக்கை நான் இங்கே கூகுள் பண்ண ஆரம்பித்தேன். அவன் கண்டென்ட் பேஸ் பண்ண விஷயம்லாம் கூகுளில் வந்துச்சு. அந்த பர்டிகுலர் ஐ டோன்ட் வாண்ட் டு டீம் அண்ட் ஆல். ஐ டோன்ட் நோ why the fuck he tried it. I don't know why the fuck he tried it. And I might know why he tried it, but it's not healthy. It's not healthy at all. So don't do it. And I used to do it a long time back. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா அவளை அடிபட்டு வந்திருக்கீங்க. என்னால் கணிக்கு ஒருத்தர் கேட்டார், கமரேட் சம்டைம்ஸ் சம் பீப்புள் கால் மீ கமரேட். ஐ டோன்ட் மைண்ட். ஸோ எப்படி இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஹவ் யூ டாக் அபவுட் எக்ஸ்டென்சிவ் ஸ்டஃப்? ஐ எம் டெல்லிங் யூ, ஐ டோன்ட் ரிமெம்பர் எவ்ரி திங். ஐ டோன்ட் டாக், ஐ டோன்ட் ரீட், ஐ ரெஃபர். ஐ யூஸ் டு ரெஃபர் அலாட். அதை நான் என்னுடைய பர்சனல் வியூவில் ஷேர் பண்ணி தரேன். இஃப் யூ கம் பேக் அண்ட் கொஸ்டின் மீ, ஜி இது என்ன ஜி, இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஜி, நான் உண்மையாலுமே எனக்கு ஒப்பீனியன் இருந்தால் நான் சொல்ல முடியும். அதை பற்றி எனக்கு என்னென்ன தெரியலனா ஐ கோ பேக் அண்ட் ரிசர்ச் அண்ட் ஆல் கம் பேக் சொல்லுவேன். பார்த்தா ஐ வில் டெல். ஸோ இதுதான் என்னுடைய ரியாலிட்டி பேஸ்டு ஆஸ்பெக்ட்டு. யூ ஆல் ட்ரை திஸ் ப்ளீஸ், இட் வில் ஹெல்ப் யூ லாட். டீபங்க் யுவர் glorification then and there. So 5 point, 5 is a good number. Remember 5 point, 5 tips to survive in social media. First of all, don't expect a recognition for who you are not. Okay, even for who you are, don't expect recognition from people. Second, don't look for emotional support in social media. That will screw you out. Point number 3,
டோன்ட் எவர் ட்ரை டு கிரியேட் அ ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிடாங்க, ஒரு பர்சனாவை கிரியேட் பண்ணிக்காங்க உங்களுக்கு நீங்களே. யூஆர் லிவிங் இன் ஒரு ஒரு வியாதி அது ஒரு வியாதி தான் லிட்டரலாக. ஸோ யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட். 4, ட்ரை டு மினிமைஸ் யுவர் சர்க்கிள். whenever a person is glorifying you or anything like that, don't give them a room. போஸ்ட் ஆப்ஷன் அவ்வளோ இருக்குது, பப்ளிக் போடாத கிப்ளிக் போடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை டு மினிமைஸ் இட். ட்ரை டு இஃப் யூ வாண்ட் டு கிவ் யுவர் மெசேஜ் டு பி ஷேர்ட். சி, நான் சொல்கிற ஒரு காசுக்காக இந்த விஷயம் நான் எழுதுறேன் அப்படின்னா வந்துட்டு தாராளமாக எழுதுங்க. காசுக்காக எழுதுறவங்க வந்து ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக்ஸ் எதிர்பார்ப்பாங்க, அவங்களாம் எழுதுங்க. ஃபீட்பேக் எதிர்பார்ப்பாங்க, அவங்களாம் எழுதுங்க. ஆனால் காசே இல்லாமல் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு காசே இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக வந்துட்டு நான் வந்து பப்ளிக்கில் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ட்ரை டு ரெடியூஸ் இட் இஃப் இட் பாசிபிள். தட் வில் ஹெல்ப் யூ லாட். சிரிக்க வைக்கிறேன் மக்கள் அப்படின்னா பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஸோ டோன்ட் எவர் டூ தட் அண்ட் டோன்ட் எவர் ட்ரை டு கிரியேட் அ ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. அதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட். அந்த பாயிண்ட் நம்பர் 4 தான் லாஸ்ட் பாயிண்ட். பட் நாட் 5 பாயிண்ட் சொன்னேன், நீங்கள் சொல்லலாம் மன்னிச்சிங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், யூ ஆர் நாட் யுவர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட். மந்திர மாதிரி தினமும் சொல்லுங்கள். யூ ஆர் நாட் யுவர் ஃபக்கிங் சோஷியல் மீடியா அக்கௌண்ட். எனக்கு ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் இருந்தார், லாரன்ஸ் சார்னு. அவர் சொல்லுவார், நான் ஸ்கூலுக்கு வரதை வச்சு நான் இங்கிலீஷ் வாத்தியார் நல்லவன் நீ நினைக்காது. வீட்டில் நான் அப்படி இருக்க மாட்டேன். வீட்டில் நான் குளிக்க மாட்டேன். வீட்டில் வந்து பல்லு தைக்காம கூட உட்காந்து நான் ஃபோன் பேசுவேன் என் பொண்டாட்டிக்கிட்டையும் என் பிள்ளைகிட்டையும். நான் வந்துட்டு அழுக்காக இருப்பேன். சும்மா வந்துட்டு பேசுறாரு. சும்மா வந்து கையை தூக்கி சட்டை போடுவேன், கையை தூக்குவேன். ஷேவ் பண்ண மாட்டேன் ப்ரைவேட் பார்ட்ஸை. அதான் அதான் உண்மை, அதான் நம்ம அப்படின்னு அவர் சொன்னார். அது மாதிரி ஸோ யூ ஆர் நாட் ஹூ யூ ஆர் ப்ரொஜெக்டிங். எஸ், ஃபார் அ பிஸ்னஸ் பர்பஸ், ஃபார் கிளைண்ட் பர்பஸ், யூ ஹேவ் டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப். யூ டோன்ட் வாண்ட் டு பி a smelly guy who can pitch them idea. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஐ எம் நாட் சேயிங் தட் டோன்ட் அப்படியே இருக்கா வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு டோன்ட் டூ எனி பயங்கரமாக அதெல்லாம் நான் சொல்ல வரல. ட்ரை டு ரெடியூஸ் யுவர் மேக்கப் ஆன் யுவர் ஃபேஸ்புக். ஓகேங்களா? தட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ ஆன் தீஸ் நோட், I hope you all understand what I told in this entire podcast. So this is social media to you. You are not your social media. ஓகேங்களா? Again, the friends you are seeing or followers you are seeing in social media is not the representation which you are looking for. புரிஞ்சுக்கங்க. So your representation is within yourself. So try to engage on that. And it will help you. And it gives you a clear authentication. So this is my tips to you, and this is VJ signing off from podcast this month. So இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. See you. Tala.